श्रीशैलेशदयावाक्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धुः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनजाय भूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदग्रेकुलं प्रणमायि मूर्धना भूतं जरस्य मगताभ्ययपट्टनाथ श्रीभक्तिशारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेण परकालयतीन्द्रनिष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् பத்மமெனத்திகள் பைங்கடலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழகும் முப்பொறி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவத்தஞ்சொடு முருகல் நிறைஞ்சுடு முருவல் நிலாவழகும் கற்பகமே விழு கருணை பொழிஞ்சுடு கமலக் கண்ணழகும் காரிசி தங்கடல் சூடிய முடியும் கனநசிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரி இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமத் வேதமார்க்க விதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்தாச்சாரியராய் எழுந்தருளிக் கொண்ட சுவாமி எம்பெருமானார் அவர் அனுகிரகித்த சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தின் விஷயத்தை நாம் எல்லோரும் நன்றாக பறக்க தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஸ்ரீபாஷ்யத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்னால் என்ன, சாஸ்திர சம்மதமாக இருக்கக்கூடிய அந்த சித்தாந்தத்தினுடைய நிலை என்ன, விபுலமாக சொல்லப்பட்டுள்ளது. இருப்பினும் அதை பூர்ணமாக அனுபவிக்க வேண்டும் என்றால் மிகவும் காலம் என்பது துர்லபமான காலம். அதை அனுபவிப்பதற்கு கொஞ்சம் காலம் அதிகம் தேவைப்படுகிறது. அதனாலே கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு முன்னாடி அன்றைக்கே இந்த நிலையை எண்ணி பார்த்த பூர்வாச்சாரியர்கள் சோழசிம்மசுவரம் தொட்டையாச்சார சுவாமியுடைய சிஷ்யர் சீனிவாசாச்சாரிய சுவாமி யதீந்திர மத தீபிகா என்கிற ஒரு கிரந்தத்தை விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் என்னால் என்ன, வேதாந்தங்கள் என்ன சொல்கிறது, சம்பிரதாயம் என்ன சொல்கிறது, அதனுடைய தாத்பரியம் என்ன என்றதை பாலபாடம் என்று சொல்வார்கள். அப்படின்னால் சிறுவர்களுக்கு புரியும்படியா ஒரு தன்மையிலே நமக்கு அனுகிரகித்தார் சுவாமி சீனிவாசாச்சாரிய சுவாமி. அந்த யதீந்திரமத தீபிகாவே அந்த சுவாமி தெரிவித்தது 10 அவதாரங்கள். அதாவது பிரமாணம், பிரமேயம் என்று 2 நிலையாக வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும், அதில் பிரமாணம் என்று 3 சப்தங்கள், சப்த பிரமாணம், அனுமான பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், இது 3 அவதாரங்களாக வைத்துக் கொண்டு மேற்கொண்டு பிரமேயத்திலே 7 அவதாரங்கள். அந்த 7 அவதாரங்களிலே அதை 2ஆக பிரித்து கொண்டு திரவியம் அத்ரவியம் என்ற நிலையோடு இருக்க சொல்லு. அதிலே திரவியம் 6ஆகவும் அத்ரவியம் 1ஆகவும் 7 அவதாரங்கள் அதிலே தெரிவித்தார். ஆக பிரமாணத்திலே 3, பிரமேயத்திலே 7, அந்த 7லும் 2 பிரிவுகள், ஒன்று திரவியம் மற்றொன்று அத்ரவியம். அந்த திரவியத்தையே 6 திரவியமாக எடுத்தார், 1 அத்ரவியம். 6 திரவியம் என்ன? பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம், அதுக்கு அடுத்தபடியாக பகவான் நாமம். என்ன சுவாமி இப்படி சொல்லிட்டு எழுதினா, ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், நாம தான் இருக்கமே ஜீவாத்மா. இது அப்ப சைத்தன்யம் இருக்கக்கூடிய நிலை 2. அச்சேதனம் என்னது? அச்சேதனங்கள் 4 வகை: பிரகிருதி, காலம், நித்திய விபூதி, தர்மபூத ஞானம். இது அச்சேதனம்.
சேதனம் என்று சொல்லக்கூடிய ஞானம் இருக்கக்கூடிய தன்மை ரெண்டு நிலைகள், ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று மற்றொன்று பரமாத்மா. ரெண்டு பேருக்கும் ஞானங்கள் உண்டு. அப்ப அதுல மட்டும் இல்ல, இந்த அச்சேதனத்திலே ரெண்டா பிரிச்சார். ஸ்வயம் பிரகாசம், ஸ்வயம் பிரகாசம் இல்லாத தன்மை. ஸ்வயம் பிரகாசம் இது நித்திய விபூதியும் தர்மபூத ஞானமும் ஸ்வயம் பிரகாசம். பிரகிருதியும் காலமும் ஸ்வயம் பிரகாசமாக இல்லாத தன்மை. அதிலே நாம் பிரகிருதியை அனுபவிக்க பெற்றோம் 24 தத்துவங்கள். அந்த 24 தத்துவங்களை வைத்துக் கொண்டு பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் 20, மகான், அதுக்கப்புறம் அகங்காரம், பிரகிருதி 23, மனஸ்தத்துவம் 24 தத்துவங்கள். இது பிரகிருதி. அதை வைத்துக் கொண்டு அண்டகடாகங்களை சிருஷ்டித்து மேற்கொண்டு அந்த அண்டகடாகத்துக்குள்ளே என்னென்ன தீபங்கள் உண்டோ அதையெல்லாம் சிருஷ்டித்தார்னு பார்த்தோம். பிரகிருதிக்கு உண்டான நிலை. பிரகிருதி பூர்த்தி அச்சித் வஸ்துக்கள். அதுக்கப்புறம் காலம். காலம் என்பது ஸ்ரீவைகுண்டத்திலே காலம் உண்டு, இங்கேயும் காலம் உண்டு. இங்கு காலம்தான் பிரபுவாக இருக்கிறது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு காலம் பிரபு அல்ல, ஸ்ரீமன்னாராயணன் தான் பிரபு. அப்ப காலம் இல்லையான காலம் இருக்கு. காலத்துக்கு அங்கு வேலை கிடையாது. நகால தத்ரவை பிரபு, காலமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது. காலம் உண்டு, ஆனா அந்த காலத்துக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிக்கணும். அதனால அது தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக தர்மபூத ஞானம். ஆச்சரியமான விஷயம். தர்மபூத ஞானம் இது நித்திய, அதுக்கப்புறம் காலத்துக்கு அப்புறம் நித்திய விபூதி. நித்திய விபூதி நம்ம அனுபவிக்க பெற்றோம். நித்திய விபூதி என்னென்ன உண்டு, ஏது உண்டு அப்படின்னு என்ன, அங்க இருக்கக்கூடிய தன்மை என்ன, அதித்திய விபூதியும் என்ன பண்ணுவோம், ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். லீலா தர்மபூத ஞானமும் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். ஆனால் பிரகிருதியும் காலமும் ஸ்வயம் பிரகாசம் கிடையாதுன்னு பார்ப்போம். சரி, அப்படின்னா நித்திய விபூதிக்கு இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, நித்திய விபூதி அங்க பூர்ணமான அனுபவம். அது அப்ராகிருதம், பிராகிருதம் அல்ல. இதெல்லாம் 24 தத்துவங்களோடு கூடியது பிராகிருதமானது. அங்கேயும் உங்களுக்கு எது உண்டு, முக்குணம் உண்டான, முக்குணம் கிடையாது, சுத்த சத்வமயமா இருக்கக்கூடிய நித்திய விபூதின்னு பார்க்கணும். அதற்கு மேல தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானத்தை தான் கடந்த காலக்ஷேபத்துல ஆரம்பிச்சோம். தர்மபூத ஞானம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் தான். ஒன்று, அதாவது கொஞ்சம் நம்ம உன்னிப்பா கட்டணும்னா என்ன புரிஞ்சுக்கலாம், இருக்கட்டும். தர்மபூத ஞானம் இதுல 3 அடையாளங்கள் தெரிவிக்கிறார். தர்மபூத ஞானம்னா என்னன்னு கடந்த காலத்தையும் பார்த்துரும். ஏன்னா ஜீவாத்மாவுக்கு தர்மமாக இருக்கிறபடியால தர்மபூத ஞானம். ஜீவாத்மாவுக்கு தர்மம் எது, ஞானம். அந்த ஞானம் தர்மமாக இருக்கிறபடியாலே அந்த தான் தர்மபூத ஞானம் இது. இதுல முதல் அடையாளம், மற்றொன்றின் உதவி இல்லாமல் தான் ஆசிரியத்திற்கும் ஜீவனுக்கு பிரகாசிக்க வேண்டும். இதுதான் ஸ்வயம் பிரகாசம் பேரு. தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம். ஸ்வயம் பிரகாசம் தர்மபூத ஞானம்னா நம்முடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஞானம் மனசுக்கு வந்து, கண்ணுக்கு வந்து, மேற்கொண்டு ஒரு வஸ்துவை பார்க்கறதுனோ, அதுதான் தர்மபூத ஞானம்னு பேரு. அந்த தர்மபூத ஞானம். சரி சுவாமி, தர்மபூத ஞானம் இருக்கு, அந்த ஞானத்துக்கு ஞானம் உண்டா? ஞானத்துக்கு ஞானம் கிடையாது. அந்த ஞானத்துக்கு மற்றொன்றின் உதவி தேவையில்லை. தானே ஞானம் இருக்கு, பிரகாசிக்கணும். ஆனா இது சேத்தனம் அல்ல, அச்சேதனம். ஸ்வயம் பிரகாசத்துவம் இருக்குமே தவிர பிரத்யக்கா இருக்காது. இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்தோம், இருக்காது. சரி சுவாமி, பராக்காக இருக்கும். ஏன்னா அச்சேதனம் ஆனபடியாலே பிரத்யக் என்றாலே தனக்கு பிரகாசிப்பது, பராக் என்றாலே பிறர்க்கு பிரகாசிப்பது. தர்மபூத ஞானத்துக்கு தான் தர்மபூத ஞானம் தெரியுமானா தெரியாது. ஜீவாத்மாவுக்கு தான் ஜீவாத்மான்னு தெரியும், தானே பிரகாசிக்கும், தனக்கு பிரகாசிக்கும், ரெண்டுமே உண்டு. ஆனா இந்த தர்மபூத ஞானத்துக்கு தானே பிரகாசிக்காது, தனக்கு பிரகாசிக்கும். இதுதான் இந்த நிலை இருக்கு. அப்ப பேனா என்பதை பிறர்க்கு காட்டி கொடுக்கக்கூடிய தன்மை தான் இது கொண்டு. அப்ப பராக் என்றால் பிறர்க்கு பிரகாசிப்பது, பிரத்யக் என்றால் ஆத்மா தனக்கு பிரகாசிக்கும். நான் ஆத்மா, ஆத்மானு பிரகாசிக்கும் தெரியாது. ஆக பேனா என்று பிறர்க்கு பிரகாசிக்கிறது இல்லையா? ஆக மேலும் இது எப்படி இருக்கும், திரவியமா இருக்கும். ஜீவாத்மா நான் என்ன தெரியும், ஜீவாத்மா திரவியம். அப்படின்னா ஒரு பொருளை அறிவிப்பதாக இருக்கும், விஷயம் உடையதாக இருக்கும். அதாவது பேனா என்கிற பொருளை நன்கு அறிவிக்கிறது இல்லையா?
இது கல்லு, இது மணி, இது புத்தகம் எல்லாம் நமக்கு விஷயம் காமிக்கிறதுனோ அதுதான் தர்மபூத ஞானம்னு பேர். சரி சுவாமி, ஆனா அந்த தர்மபூத ஞானம் அச்சேதனமாக இருக்கும், ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். இது முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், ஒரு திரவியத்துக்கு குணம் போலே, சூரியனுக்கு பிரகாசத்தை போல, விளக்குக்கு ஒளி போலே ஆத்மாவுக்கு ஞானம். இது போல திரவியம், ஒரு திரவியம் எடுத்தா குணம் தான் பிரதானம். அந்த திரவியத்தை அண்டியே குணம் இருக்கு இல்லையா, திரவியத்துக்கு குணம் போலே அப்படின்னா ஆத்மாவுக்கு ஞானம் என்பது குணம். ஆத்மாவே திரவியம், ஆத்மாவுக்கு ஞானம் என்பது குணம். திரவியத்துக்கு குணம் போலே, சூரியனுக்கு பிரகாசத்தை போலே, விளக்குக்கு ஒளியை போலே ஆத்மாவுக்கு ஞானம். அப்ப சூரியனுக்கு பிரகாசம் என்னமா இருக்கும்? குணமா இருக்கும். விளக்குக்கு ஒளி என்னமா இருக்கும்? குணமா இருக்கும். அதே போல ஆத்மா ஞானம் என்பது குணமாக இருக்கும். ஆத்ம ஞானம், ஆத்மாவுக்கு ஞானம் என்பது குணமா இருக்கும். ஆத்மா அணு என்ன பார்த்துங்க. ஆனா தர்மபூத ஞானம் விபு. ஆத்மா அனுஸ்வரூபம் பாலாக்ர சதபாகஸ்ய சததா கல்பிதஸ்யன்னு சொல்றது சாஸ்திரம். அப்ப ஆத்மா அனுஸ்வரூபம். ஆனா ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் இருக்கே அது விபு. ஜீவாத்மாவின் ஞானம் எப்பவுமே விபு. எங்கும் நீக்கவர நிறைந்து இருக்கக்கூடிய தன்மை விபு. ஏன் அப்படின்னா எங்க அடிச்சாலும் வலிக்கிறது. ஜீவாத்மா இருக்கிறது இந்த ஹிருதய கமலத்துலதான். ஆனா காலில் அடிச்சாலும் வலிக்கிறது, கையில் அடிச்சாலும் வலிக்கிறதுனோ. அப்ப அந்த தர்மபூத ஞானம் தான் தெரியுது. சில பேர் தலையை இடிக்கிறது சுவாமின்னுவா, மாறு வலிக்கிறதுன்னு சொல்லுவா. மாறு வலிக்கிறது அங்க ஜீவாத்மா இருக்குன்னு தெரியுது. கால் வலிக்கிறதுன்னுவா, கை வலிக்கிறதுன்னுவா, நெஞ்சு அப்படியே படப்படப்படன்னு வெடிக்கிறதுன்னுவா, தலை அப்படியே வெடிச்சுன்னு போற மாதிரி இருக்குன்னு சொல்றா. இதெல்லாம் என்னன்னா அந்த தர்மபூத ஞானத்துல தான் வருது. அதனால ஜீவாத்மா அணு, ஜீவாத்மாவின் தர்மபூத ஞானம் விபு. விபுவா இருந்தா தான் அந்த விபுவா இருக்கக்கூடிய எங்கும் இருக்கக்கூடிய தன்மை. விபுனா எங்கும் இருக்க பரவிந்து இருக்கக்கூடிய தன்மை விபுவுக்கு உண்டு, அணுக்கு கிடையாது. ஆனா பகவான் விபு. பகவான் சுலபம் இல்ல, பரமாத்மா அணு கிடையாது, விபு. பரமாத்மாவின் தர்மபூத ஞானமும் விபு. இதுல நல்லா தெரியுது பாருங்க. ஜீவாத்மா அணுஸ்வரூபம் அது மட்டும்தான். பரமாத்மாவும் விபு, பரமாத்மாவின் தர்மபூத ஞானமும் விபு, ஜீவாத்மாவின் தர்மபூத ஞானமும் விபு. அப்பனா 3 விபு, 1 அரு. 1 அணுன்னா என்னது? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய தன்மை என்னன்னா, ஜீவாத்மா அணுஸ்வரூபமா இருக்கு, பரமாத்மா விபுவா இருக்காரு. ஜீவாத்மாவின் தர்மபூத ஞானம் விபுவா இருக்கு, பரமாத்மாவினுடைய ஸ்வரூபமே விபுன்னு வச்சிருந்துச்சுன்னா தர்மபூத ஞானம் விபுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு விபு தான். ஏன்னா ஊர் முழுவதும் பழகி இருக்கு, எங்கேயும் வியாபித்திருக்கு இல்லையா. அந்த வியாபிக்குன்னா தான் பரகாய பிரவேசம்னு சொல்லுவா. பரகாய பிரவேசம்னா கூடு விட்டு கூடு பாயிரா பறக்கணும். இதை கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். கூடு விட்டு போய்கிட்டு பாயிரா இல்லையா. ஒருத்தர் இங்கிருந்து இன்னொருத்தர் சரீரத்தை பிடிக்கிறார் இல்லையா, இந்த சரீரத்திலிருந்து அந்த சரீரத்தை பிடிக்கிறார் இல்லையா, அப்படின்னா விபுவா தான் இருந்தாலும் இல்லைன்னா போக முடியாது இல்லையா. இந்த ஞானம் அவர் வரைக்கும் போறதுனும் அதுதான் பரகாய பிரவேசம்னு பேரு. பரகாய பிரவேசம். பரகாய பிரவேசம் பண்ணும்போது பல சரீரம் எடுத்தாலும் அதுல போகலாம். சௌகரி 50 சரீரம் எடுத்துட்டா இதான் லாஸ்ட்ல பார்த்தோம். 50 சரீரத்திலும் அந்த தர்மபூத ஞானம் இருக்கு. ஆனா ஆத்மா ஒரு சரீரம் தான் இருக்கும். 50 சரீரத்திலும் தர்மபூத ஞானம் இருக்குன்னு. இப்ப இங்க அடிச்சாலும் வலிக்கிறதுனும். இப்ப இந்த இடத்துல ஆத்மா இருக்கா? இல்லை. ஆத்மா ஹிருதய கமலத்துல தான் இருக்கு. இங்க அடிச்சாலும் வளர்க்கிறதுனா இந்த தர்மபூத ஞானம் இந்த சரீரம் முழுவதும் பழகி இருக்கு. சரி சுவாமி, அவாக அடிச்சா எனக்கு வலிக்கிறேன்னா உன் தர்மபூதம் அங்க போகல. அது சௌகரிக்கு 50 சரீரம் எடுத்துட்டு அருணம். அதுல 49 சரீரத்திலையும் ஆத்மா இருக்காது, ஒரு சரீரம் தான் இருக்கும். ஆனா அந்த ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் 50 சரீரத்தில் 50 சரீரம். சரி, அவருக்கு அந்த 50 சரீரத்துக்குள்ள அவர் அனுபவிக்கிறாங்க, அந்த அனுபவம் பூர்ணமா அவர் கிடைக்கும். என்னமானா தர்மபூத ஞானத்தாலும் தெரிகிறாரு. அதனால அப்ப ஆக மொத்தத்துல ஞானம் விபு. ஞானம் விபு. நம்முடைய ஜீவாத்மானும் பரமாத்மா விபு. புரியணும். ஞானம் என்ன ஞானம்? தர்மபூத ஞானம் இருவருக்குமே விபுதான். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எங்கும் பறந்திருக்கக்கூடிய விபுனா எங்கும் விஸ்வம் விஸ்வகல்கார பூத பவியோ பகவத் பிரபுன்னு எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை
இது தர்மபூத ஞானத்துக்கு உண்டு. அது ஜீவாத்மாவுக்கு உண்டு, பரமாத்மாவுக்கு உண்டு. ஆனா பரமாத்மாவுக்கு ஏற்கனவே சொரூபத்தாலே விபு, ஜீவாத்மா சொரூபத்தாலே அணு, விபு கிடையாது அப்படிங்கிற இது இது நல்லா இது அடிப்படை. இதை நல்லா புரிஞ்சுக்கோ. அதுக்கு வேற எப்படியும் ஞானம் விபு. ஆக ஸ்வயம் பிரகாசம் அஜடம். பிரத்யக்காக இருந்தால் தனக்கு பிரகாசிக்கும், தனக்கு தானே ஒளிவிடும் ஜீவாத்மா, தனக்கு தானே ஒளிவிடுவார் பரமாத்மா. என்ன ரெண்டு பேருக்கு எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. தனக்கு தானே ஒளிவிடும் ஜீவாத்மா, தனக்கு தானே ஒளிவிடும் பரமாத்மா. இதுதான் ரெண்டு பேரும் ஒண்ணு. ஆனால் தானே ஒளிவிடும் ஞானம், தனக்கு ஒளிவிடாத ஞானம் என்று பேனா இருக்கு இல்லையா, பேனா என்பது தானும் ஒளிவிடாது தனக்கும் ஒளிவிடாது. ஆனா தர்மபூத ஞானம் தனக்கு ஒளிவிடுமா தானே ஒளிவிடுமா? தானே ஒளிவிடாது, தனக்கு ஒளிவிடாது, ஆனா தானே ஒளிவிடும். கண்டிருக்கிறாரியா? இது இரண்டாவது லட்சணம். அதுக்கப்புறம் மூணாவது லட்சணம். இந்த இடத்துல மூணாவது லட்சணம் என்னன்னா, ஒரு அர்த்தத்தை பிரகாசப்படுத்துவதுதான் புத்தி. தர்மபூத ஞானம்னா என்ன சுவாமி? புத்தி. ஆனா அநேகமா அந்த புத்திங்கிற சப்தத்தை எடுக்க மாட்டான். புத்தின்ற சப்தத்தை ஏன் எடுக்க மாட்டான்னா, அது எங்கோ தனியா இருக்க போல் இருக்கு, தனியா இருக்கும்னு அது தனியா எடுக்க மாட்டான். தர்மபூத ஞானம் விஷயம் கொண்டு புத்தின்னு வச்சு, புத்தி தான். அப்ப தர்மபூத ஞானத்துக்கு மற்றொரு பெயர் புத்தி. சரி சரி சுவாமி, அது என்ன பண்ணும்? அர்த்தத்தை பிரகாசப்படுத்தணும்னா பொருளை காட்டும். அதத்தான் என்னது? சுவிஷயத்துவம். சுவிஷயத்துவம் ஒரு பொருளை விஷயமாக கொண்டிருக்கும். தான் ஒரு பொருளை கிரகிக்கிறதுனும் தர்மபூத ஞானம். ஒரு பொருளை கிரகிக்கிறதுனா நல்லா உத்து பார்க்கறதுனும், கிரகிக்கிறதுனாலே அதுக்கு விஷயம்னு அர்த்தம். தான் ஒரு பொருளை கிரகிக்கப்படுகிறது என்றால் கிரகிக்கிறது, கிரகிக்கப்படுகிறது ரெண்டு உண்டு. கிரகிக்கிறது, கிரகிக்கப்படுகிறது. கிரகிக்கிறதுனா அதை எடுத்துக்கிறது, கிரகிக்கப்படுகிறதுனா அதுக்கு வேற. கிரகிக்கிறதுன்னு சொன்னா விஷயம், கிரகிக்கப்படுகிறதுன்னு சொன்னா விஷயி, விஷயின்னு பேரு. அதாவது விஷயம் என்பது வேறு, விஷயி என்பது வேறு. ஒரு பொருளை ஒரு பொருளை நன்னா கிரகிக்கிறதுன்னு இல்லையா, அதற்கு விஷயம்னு பேரு. அந்த பொருளை என்னது? கிரகிக்கப்படுகிறது. தான் போய் கிரகிப்பது வேறு, கிரகிக்கப்படுவது வேறு. கிரகிக்கப்படுவதுன்னா அதுக்கு விஷயின்னு பேரு. இப்ப ஞானத்தை ரெண்டா சொல்லுவா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேனாவை கிரகித்து ஆத்மாவுக்கு புரி வைப்பது, அதுக்குத்தான் விஷயம்னு பேரு. கண்ணால பார்க்கணும், பார்த்த உடனே இது பார்த்த ஒரு விஷயத்தை ஆத்மாவுக்கு புரி வைக்கிறது இல்லையா, அதுக்குதான் விஷயம்னு பேரு. தான் என்கிற ஞானமே ஆத்மாவால் கிரகிக்கப்படுகிறது. தான் 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 என்ன தெரியுது? அதற்கு விஷயின்னு பேர். விஷயம் விஷயி. பேனாவை கிரகிப்பது விஷயம். தான் தான் நினைச்சிட்டு இருக்கணும், அதற்கு விஷயின்னு பேர். இது ரெண்டு தான். விஷயி வேறு, விஷயம் வேறு. விஷயம்னா ஒரு வஸ்துவை கிரகிப்பது விஷயம். அப்ப தனக்கு தானே கிரகித்துக் கொள்கிறது இல்லையா, அதற்கு விஷயின்னு பேரு. இது மூணாவது லட்சணம். ஆக தர்மபூத ஞானம் என்பது ஈஸ்வரனுக்கும் அதே போல நித்தியசூரிக்கும் எப்பொழுதுமே எங்குமே நிச்சயமாய் விபுவாய் இருக்கும். இதுவே ரொம்ப ஜாகிரதையா கேட்கணும். அது கொஞ்சம் சிரமமா இருக்கும் சொன்னேன். என்னன்னு உங்களை ஜாகிரதப்படுத்துறதுக்காக சொன்னேனே தவிர அவ்வளவு சிரமம் இருக்காது. இருக்கத்தான் பார்க்கணும். இப்ப தர்மபூத ஞானம் பகவானுக்கும் நித்தியசூரிகளுக்கும் எப்பவுமே நிச்சயமா விபுவா இருக்கும். எப்பவுமே நிச்சயமா விபுவா இருக்கும். அப்ப ஜீவாத்மாவுக்கு எப்பவுமே நிச்சயமா விபுவா இருக்காதுன்னு தன்னிடையே கிடைக்கிறது வருகிறோம். ஈஸ்வரனுக்கும் நித்தியசூரி எப்பவும் விபுவா இருக்கும். நமக்கு சுவாமி, நமக்கு இப்படி விபுவா இல்லாத காரணம் என்ன சுவாமி? அந்த ஞானம் மறைக்கப்படுகிறது. அந்த மறைக்கிறது போயிட்டுன்னா விபு ஆகிடும். நமக்கும் தர்மபூத ஞானம் உண்டு, விபுவா தான் இருக்கு. ஆனா அந்த விபுவான ஞானம் நமக்கு பூர்ணமா இல்லாதது காரணம் என்னன்னா மறைக்கப்படுகிறது. அந்த மறைக்கிறது போயிட்டு விபு வந்துடும். அதே போல பத்தாத்மா நித்தியாத்மாவுக்கு மறைக்கப்படாது, அதே போல பரமாத்மாவுக்கு மறைக்கப்படாது. அதனால பரமாத்மாவுடைய தர்மபூத ஞானமாகட்டும், அதே போல நித்தியாத்மாவின் தர்மபூத ஞானமாகட்டும் எப்போதுமே விபுவா இருக்கும். ஆனா பத்தாத்மா இருக்கா இல்லையா, நம்மளா பத்தாத்மா இருக்கா இல்லையா, பத்தாத்மாக்கெல்லாம் அப்படி மூடப்பட்டிருக்கும். ஏன்னா பரமாத்மாவுக்கு எத்தனையோ
நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் எத்தனையோ பத்தர்களுக்கும் அதே போல உண்டு. பரமாத்மாவுக்கு எத்தனை ஞானம் உண்டோ, நித்தியாத்மாவுக்கு எத்தனை ஞானம் உண்டோ, முக்தாத்மாவுக்கு எத்தனை ஞானம் உண்டோ, அதே போல பத்தாத்மாவுக்கு உண்டு. ஆனா பத்தாத்மா நாம தான். ஆனா பத்தாத்மாவுக்கு என்ன மூடப்பட்டிருக்கு. முக்தர்களுக்கு முன்னாடி மூடப்பட்டிருந்தது, பின்னாடி தெரிஞ்சுட்டு முக்தாத்மா ஆயிட்டாரோ. இப்ப நாம கூட இப்ப மூடப்பட்டிருக்கு. இப்ப நமக்கு எப்ப சாமி திறக்கும்? அங்க போயாச்சுன்னா, சீவைகுண்டம் போயாச்சுன்னா அதான் சொன்ன நாம முக்தாத்மா ஆயிடுவோம். அப்ப முக்தாத்மாவுக்கு இங்க இருக்கும் தசை அதான் முன்னாடி தசை. முக்தாத்மா ஆவதற்கு முன்னாடி தசை இங்க இருக்கக்கூடிய தசையில மூடப்பட்டிருக்கும். இங்கிருந்து அங்க போயாச்சுன்னா திறந்திருக்கு. சரி சுவாமி, ஞானத்தை நித்தியம் விபு என்றீர், ஞானம் உற்பத்தி ஆகுத? ஆச்சரியமான கேள்வி இருக்கும். ஞானத்தை நித்தியம்னு சொல்றேன், விபுன்னு சொல்றேன், ஞானம் உற்பத்தி ஆகுதுன்னு சில பேர் சொல்றாளே. சுவாமி இவருக்கு ஞானமே இல்லை, நேற்றுக்கு தான் இவருக்கு ஞானமே பிறந்திருக்கு, முந்தானத்துக்கு தான் இவருக்கு ஞானமே பிறந்திருக்கு, இருந்த ஞானம்லாம் போயிடுத்து இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்றா இல்லையா? நல்லா கேட்டுங்க சார். இருந்த ஞானம்லாம் சில பேருக்கு இவருக்கு நேற்று வரைக்கும் ஞானம் நல்லாதான் சுவாமி இருந்தது, போயிடுச்சு சுவாமி, ஞானமே போயிடுச்சு. சில பேர் இந்த இடத்துக்கு காலட்சேபம் கேட்டா சுவாமி அன்னையிலிருந்து தான் இவருக்கு காலட்சேபம் நல்ல ஞானம் வந்திருக்குன்னா. இப்ப நீங்க என்ன சொன்னேன்? ஞானம் என்பது விபுன்னு சொன்னேன், ஞானம் என்பது நித்தியம் சொன்னேன். ஞானம் உற்பத்தி ஆறுதே சுவாமி, ஞானம் நஷ்டமாறுதே சுவாமி, இவருக்கு ஞானம் போயிடுச்சுன்னு சில பேர் சொல்றாரு. நம்ம தெரியாது இல்லையே, மங்கி போயிடுச்சு சுவாமி அதனால அது மாதிரி பண்ணிட்டு சொல்றோம். அப்ப ஞானம் போயிடுச்சுன்னு தெரியாது. அபாரமா ஞானம் வந்து சுவாமி, முந்தானைக்கு தான் காலட்சேபம் கேட்டேன், நல்லா ஞானம் வந்துச்சுன்னா அப்ப ஞானம் உற்பத்தி ஆறுதுன்னு தெரியுது, அதே போல நஷ்டமாகுதுன்னு தெரியுது. அப்படின்னு ஞானம் நித்தியம் சொல்றாரு. அது என்ன சுவாமி இப்ப பிறந்ததுன்றா? அப்படின்னா ஞானம் பிறந்ததெல்லாம் கிடையாது, நஷ்டமாயிட்டெல்லாம் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மம் மூடி இருப்பதனால் ஞானத்துக்கு சங்கோச விகாசம் ஏற்படுகிறது. இப்போ ஞானம் உண்டு. இப்போ எப்படிப்பட்ட இப்பவும் இந்த தர்மபூத ஞானம் விபூதம். ஆனா கர்மத்தாலே மூடப்பட்டிருக்கு. கர்மத்தாலே மூடப்பட்டிருக்கிறதாலே அந்த ஞானத்துக்கு சங்கோஷம் விகாசம், சங்கோஷம்னா சுருங்குதல், விரிதல், இது ஏற்படுறது. அது சங்கோஷப்பட்டால் நட்டம் என்றோம், விகாசம் ஆயிடுச்சுன்னா உற்பத்தின்னு சொல்றோம். சங்கோஷப்பட்டான்னா என்ன சுவாமி இருக்கிற ஞானமும் போய் தொலைச்சிட்டு சுவாமி அப்படின்றமோனோ. அப்பனா சங்கோஷப்பட்டதுன்னு வச்சுக்க, அதான் இந்த இருக்கிற ஞானத்தை தொலைச்சிடுது. அந்த தொலைக்கக்கூடிய ஞானம் தான் நட்டம்னு சொல்றோம். விகாசம் என்னமா ஞானம் விகாசம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா இல்லையா? விகாசம் அடைஞ்சுன்னா உடனே உற்பத்தியான்னு சொல்றோம். அவ்வளவுதான், அவ்வளவுதானே தவிர இருக்கிற ஞானம் சுருங்கிறது விரியதே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி ஞானம் புதுசா பறக்கல, புதுசா நட்டமாகல, புதுசா உற்பத்தி ஆகல. எது போல தெரியுமா? பிறப்பு இறப்புன்னு சொல்றோம். ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு இருக்கா? ஆத்மா நித்தியம் தானே, ஆத்மா பிறப்பிறப்பே கிடையாது. அப்ப பிறப்பு இறப்புன்னா என்ன? தோற்றம் மறைவு. சில பேரை எழுதி போடுவாங்க, அழகில போட்டு வச்சுக்குவான், தோற்றம் மறைவுன்னு போடுவார். என்னவானா ஆத்மாவோ சரீரத்தை எடுத்துக்கொண்டார், தோன்றினார், பிறந்தார்னு சொல்றோம். அந்த சரீரத்தை விட்டாருன்னா இறந்தார் சொல்றோம். ஆத்மா என்னைக்குமே எங்கேயுமே போகாது. அது தோற்றம் அறிவு உண்டான ஆத்மா நித்தியம். ஆத்மா அனாதி, அந்தமும் கிடையாது, அதுக்கு முடிவும் கிடையாது. எப்ப ஆரம்பித்தது ரெண்டுமே கிடையாது. ஆத்மாவுக்கு ரெண்டுமே கிடையாது, ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது ஆத்மாவுக்கு. அப்படி இருக்க செய்யுது. ஆனா சரீரத்துக்கு தான் என்ன உண்டு? சரீரத்துக்கு ஆதியும் உண்டு, அந்தமும் உண்டு. ஏன்னா ஆத்மா எந்த சரீரத்தை எடுத்துக்கிறதோ உடனே பிறந்தான்னு சொல்றோம். அந்த சரீரத்தை விட்டா அவருக்கு கல்வி பெற்ற சொன்னே அவர் இறந்தா சொல்ல முடியாது. ஆத்மா பிறப்பதோ இறப்பதோ இல்லை. இதை கண்ணனே கீதையில தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா அண்ணா தெளிவுபடுத்துறாரு. அவருக்கு பிறப்பும் இறப்பும், அர்ஜுனா ஆத்மாவுக்கு பிறப்பும் இறப்பும் கிடையாது, ஆனால் பிறந்தார் இறந்தார்னு சொல்றாளே சுவாமின்னா, நம்ம நிறைய ஒரு தோற்றம் அது சில பேரும் போடுவா. இந்த பத்திரிகைலாம் போடுறச்சே பரமபதத்தை அடைந்தார் அப்படின்னு சில பேர் போடுவா. சில பேர் தோற்றம் அறிவுன்னு போடுவா. எல்லாம் போட்டிருக்கா. நான் ஸ்ரீவைஷ்ணவ என்ன ஆச்சாரத்தினுடைய அடைந்தார்னு போட்டோமே தவிர பரமபதத்தை அடைந்தார், சீவை குண்ட பதவி அடைந்தார்னா போடப்படாது. ஆச்சாரின் திருவடி அடைந்தார்னா போடணும், இருக்கணும். ஆனா அதுல தோற்றம் மறைவெல்லாம் கிடையாது. தோற்றம் மறைவு சரீரத்துக்கு தான்.
ஆத்மாவுக்கு உண்டான கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிகிறார் இல்லையா? உடம்போடு கண்ணுக்கு தோற்றினார், அதனால தோற்றம். உடம்போடு இந்த உடம்பை மறைச்சிட்டார், அதனால மறைவு. தோற்றம் மறைவுனா எங்கேயும் நம்ம போக வேண்டாம். இந்த உடம்போடு தோற்றினாரணும், ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கார், உடம்போட வந்தாரணும், தோன்றினார் இல்லையா, தோற்றம் போடுறார். இந்த உடம்போடு மறந்துட்டாரு, இந்த என்னங்க கொண்டு போய் வைக்கிறாரணும், சசானத்தை கொண்டு போய் வச்சுடாரணும், அதனால மறைவுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? கண்ணுக்கு தெரியலையேனோ, ஆனா மறைவு. எப்படி ஆத்மாவை பார்க்க முடியாது? ஆத்மா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பார்க்க முடியுமா? எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்க முடியாது, அங்கேயும் பார்க்க முடியாது. அதனால ஆத்மா பார்த்தது கிடையாது, சரீரத்தை தான் பார்க்கிறோம். அப்ப சரீரத்துக்குத்தான் பிறப்பு இறப்புங்கிறது, ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அதே போல ஞானமும் பிறப்பதோ இறப்பதோ கிடையவே கிடையாது. ஞானம் பிறக்குது என்ன கேள்வினா, ஞானம் நித்தியம்னு சொன்னீங்களே சுவாமி, நித்தியம்னு சொல்லி ஞானம் பிறந்துடுத்து, ஞானம் உற்பத்தி ஆயிடுத்து, ஞானம் நஷ்டம் ஆயிடுத்துன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, ஞானம் பிறப்பிறப்பு கிடையாது. இது போல ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு உண்டா? சரீரத்துக்கு தான் உண்டு. அதே போலதான், அதே போல ஞானமும் பிறப்பது இருப்பது கிடையாது. அப்பனா என்ன அர்த்தம்? கர்மத்தால மூடினபடியாலே சுருங்கி இருந்தது, கர்மம் விலகினபடியாலே நன்னா என்ன ஆச்சு, நன்னா விரிஞ்சி 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 விகாசம் அடைந்தது. அதான் தெரியறதே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அது கிடையாது. ஆகா, இது சரீரத்தை தான் பார்க்கிறோம். அப்ப ஞானமும் பிறப்பது கிடையாது, இதுவும் பிறக்கிறது கிடையாது. ஆக கர்மவினையானபடிதான் இதைத்தான் உற்பத்தி நட்டம்னு சொல்றாங்க. தவிர நாம் ஏற்கனவே கர்மத்துக்கு அனுகுணமான ஞானத்தை பிறக்கிறோம். என்ன பண்றோம்? நம்முடைய கர்மம் இருக்கணும், அந்த கர்மத்துக்கு அனுகுணமாக தான் நம்ம பிறக்கிறோம். நம்ம முன்னாடி ஒன்று பார்த்துருக்கோம், என்னுடைய கர்மா பூஜ்ய நிலையில இருந்துச்சு. பூஜ்யனா சைபர், சைபர் நிலையில இருந்துச்சு வச்சுக்கேன், கல்லு போல கட்டை போல இருக்கும். அது கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா அடுத்து மரம் செடி கொடி இதெல்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம். மரம் செடி கொடி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா பறவைகள் மிருகங்கள், இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா குரங்கு, இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா தேவர்கள், இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா பிரம்மா. இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட 90% வரைக்கும் வந்துடுறது. 0.0 இருந்து 90% வந்து பிரம்மா பரியந்து வந்துடுறதுனோ 100 ஸ்ரீவைகுண்டமான வந்துடும். விரஜையில தீர்த்தமான உடனே அங்க 100க்கு 100 வாங்கிடலாம். அங்க என்ன கிடைக்குது? அப்ராகிருதமான திருமேனி கிடைக்கிறது. அங்க இந்த ஆத்மாவு சூஷ்ம சரீரம் தொலைகிறது. சூஷ்ம சரீரம் இருக்கிற பரியந்தம் 100க்கு 100 சொல்ல முடியாது. அப்ப 90 தான் சொல்ல முடியும். அப்ப சூஷ்ம பிரம்மாவுக்கே 90 தான், அவருடைய ஞானமே 90 தான். அப்ப சூஷ்ம சரீரம் தொலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? இப்ப என்ன ஆகுது? உடனே என்ன ஆகுது? நமக்கு 100 கிடைச்சிருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஆத்மா நல்ல விகாசத்தை அடைக்கிற ஞானம், தர்மபூத ஞானம் அப்படின்னு தெரியுறா இல்லையா? அதனால அங்க போனது நச்சப்புனராவர்த்தது திரும்ப இல்லாதபடியாலே அங்க எப்பவுமே 100 இல்லை சுவாமி, 100ன்னு சொன்னேன் சுவாமி, திரும்பி வந்து அவ கொஞ்சம் குறைஞ்சிடுமான்னா திரும்பி வரமாட்டாரு. அங்க போனவா திரும்புறது கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்ப எங்கிருந்து வைகுண்டம் போகும்போது புதிவதே ஞானம் உற்பத்தி ஆறுதானா? கிடையாது. ஸ்ரீவைகுண்டம் போகும்போது ஞானம் புதுசா உற்பத்தி ஆறுதா? உற்பத்தி ஆறுதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப என்ன சுவாமி ஆகுது அங்கன்னா? நல்லா பாருங்க, உற்பத்தி எல்லாம் இருக்கிறதுன்னு தான் வருகிறது. இங்க மறைக்கப்பட்டிருந்த ஞானம், சுருங்கி இருந்த ஞானம் அங்கு விரிவடைந்தது. இங்க மறைக்கப்பட்ட தர்மபூத ஞானம், அந்த தர்மபூத ஞானம் இங்க மறைக்கப்பட்ட ஞானம், சுருங்கி இருந்த ஞானம் அங்கு விரிவடைகிறது. அப்ப இருப்பதிலிருந்து தான் இருப்பது பிறக்கும். இது ஒரு சாஸ்திர வாக்கியம். இந்த வாதத்தை தான் சுவாமி எம்பெருமானார் பண்ண எடுத்த சிவாஷத்துல. இருக்கிறதுல இருந்து தான் இருப்பது பிறக்கும், இல்லாததுல இருந்து இருக்கிறது பிறக்காது. இல்ல எதுவுமே இல்லை சுவாமி ஆத்மாவுக்கு, அங்க போனோம்னு புதுசா உற்பத்தி ஆச்சுன்னா கிடையாது. இருக்கு, அது மறைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணும் இல்லை, ஒரு 1000 வாட்ஸ் பல்பு இருக்கு, அது நல்லா எரிஞ்சுட்டே இருக்கு. கருப்பு காகிதத்தை போட்டு மூடிட்டேன், அதோட பிரகாசம் இல்லை தெரியுமானா தெரியாது. உடனே ஒருத்தர் சொன்னார், சுவாமி அந்த லைட்டை எரியல போட்டிருக்கு, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போட்டிருக்கு, நம்ம புதுசா வேற லைட்டு புதுசா போடணும் போட்டு எரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப அதோட பிரகாசம் வரலையே, ஏதோ ஒன்று தடுக்கிறது. எது தடுக்கிறது? கருப்பு காகிதம் தடுக்கிறது. அதே போல நம்முடைய தர்மபூத ஞானம் வெளியில பிரகாசம் விபுவா பிரகாசம் அடையலையே. ஏன் அடையலைன்னா தடுக்கிறது ஏதோ கருப்பா ஒண்ணு தடுக்கிறது. அந்த கருப்பு எது? கர்மா. அந்த கருப்பு தான் கர்மா. அந்த கர்மா தொலைஞ்சுட்டுன்னு வச்சுக்க, நல்லா விகாசம் அடையிறது அந்த ஞானம். அந்த கர்மா இருக்குன்னு வச்சுக்க, சுருங்கிறது இல்ல, இல்லாம போறது. இதெல்லாம் பண்றதுனோ அதான் தெரிவிக்கிறாங்க. ஆக அது
இப்ப இருக்கிறதுங்கிறது இருக்கிறது உருவாகும் பேரு, இல்லாதிருந்து இருப்பது உருவாகாது. இதுக்கு அசத்காரியவாதம்னு பேரு. சத்காரியவாதம் அசத்காரியவாதம் என்று சொல்லுவான். அதாவது நம்முடையதெல்லாம் சத்காரியவாதம், நம்ம ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம்ன்றது சத்காரியவாதம். இருக்கிறதுல இருக்கிறது உருவாகுது, இல்லாத இது விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறான். விஞ்ஞானிகள் அறிவியல்காரர்கள் இருக்கா இல்லையா, அவளும் சத்காரியவாதத்தை தான் ஒத்துக்கிறாள் தவிர இது இது அசத்காரியவாதத்தை ஒத்துக்க. அசத்காரியம் இது அப்படின்னு ஒரு மதமே இருக்கு. அவனா இல்லாததுல இருந்து இருக்கிறது இருப்பது உருவாகணும், இல்லாதது எதுவும் வராது. இருக்கிறது இல்லையா. ஆக மெய்ஞானிகளும் இதைத்தான் ஒத்துக்கிறார். இருப்பதிலிருந்து தான் உருவாகும். உருவாகும்னா என்னது? உருவாகும்னா இருக்கும் நிலை மாறுபடும் என்பது. நல்லா புரிஞ்சுக்கோ, இருக்கும் நிலை மாறுபடும் என்பது. இப்ப இங்க கடிகாரம் வச்சிருக்கேன், இந்த கடிகாரம் இருக்கணும், இது முதல்ல அது கடிகாரமா மாத்தினாருக்கு இல்லையா. அப்ப கடிகாரம் மாறுபட்டது, மாறுபட்டபடியால இருக்கும் வஸ்து தான் மாறித்து. இல்லாத வஸ்து மாறவே மாறாது. இல்லாத வஸ்து கிடையாது. இல்லாத வஸ்து என்னவா இருக்கும்? நம்ம இல்லாத ஊருக்கு போகாத ஊருக்கு இல்லாத ஊருக்கு போயிட்டு இருக்கலன்னா அப்படின்னா போக போறது இல்லைன்னு. இன்னொன்னு சொல்றேன், மண் இருக்கு, மண்ணா இருந்தது, அது மாறுபட்டது, குடம் ஆயிடுச்சு. மண் குடம், மட்குடம்னு சொல்றோம்னு. மண்ணா இருந்தது, அந்த மண்ணா இருக்கக்கூடிய நிலை மாறித்து, மாறின என்ன ஆயிடுத்து? குடம் ஆயிடுத்து. அந்த மண் புஷ்பம் குறும்பருத்த நம்பி மண் புஷ்பம் தானே பண்ணாரு, மண் புஷ்பம் மாறுதணும். எல்லாம் ஒரே நிலை இருக்கிறது தான் வந்துட்டு, வேற எதுவும் கிடையாது. அப்ப குடமெங்கிற தத்துவமே புதுசா உருவாகவில்லை. உடம்புங்கிற தத்துவமே புதுசா உருவாகவில்லை. அப்ப மண் மாறுதலுக்கு உட்பட்டுத்தான் குடமாயிருக்குன்னு தெரியுது இல்லையா. ஒரு புரியத்துக்காசு ஒரு ரத்னம் இருக்கு, ஆச்சரியமான ரத்னம். அந்த ரத்னத்தை ஒளி நன்னாதான் இருக்கு. அந்த ரத்னம் 1 கோடி ரூபாய், சரி சுவாமி. ஆனா அந்த ரத்னத்தை சேடு மூடிட்டு, சேடு முடி இருக்கு. இப்ப சேற்றை விளக்கியாச்சுன்னா சேடு போன பிறகு ரத்னத்துக்கு ஒளியை ஊட்டணுமா? ஊட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. மறைக்கப்பட்டிருந்த ஒளி தன்னடியே வெளில வரப்போறது. சேறு மூடப்பட்டிருந்தபடியாலே அதோட அதோட ஒளி வெளியில வரல. இப்ப சேரை எடுத்துட்டோம், எடுத்த உடனே அந்த மறைக்கப்பட்ட ஒளியானது வெளில வருதோனும். அதே போல கிணறு தோன்றோம், கிணறு தோன்றது கிணத்துலயா, கிணறு தோன்றதுன்னு நிறைய ஜலத்தெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் தோண்டுவாங்கன்னு கிடையாது. கிணறு எடுக்கிற 10 அடி 20 அடி 30 அடி போயிட்டே இருக்கா. 40 அடி வந்த உடனே ஜலம் வந்துடுறதுனும். என்னவா சுவாமி இவர் பக்கெட்ல கொண்டு போய் கொட்டினாரா ஜலம் வந்துட்டார்னா? இல்ல, கல்லும் மண்ணால மறைக்கப்பட்டது. அந்த கல்லும் மண்ணும் எடுக்க எடுக்க என்ன ஆயிடுத்து? அந்த ஜலம் வந்து தோணும். அதே போல ஆத்மா விஞ்ஞானம் கர்மத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. ஆத்மா விஞ்ஞானம் கர்மத்தால் மறைக்கப்பட்டிருந்தது. அந்த கர்மத்தை விளக்கின உடனே தானே ஒளிவிட ஆரம்பிச்சு இல்லையா. ஆக இல்லாத ஞானம் என்பது சிவை குண்டும் போனாலும் தோணுமா? தோன்றாது. ஆக ஞானம் முதலான குணங்கள் எல்லாம் பிரகாசத்துக்கு வரும்னா புதியதா பிறக்கவே பிறக்காது. ஞானம் முதலா புதுசா பிறக்க போறதுன்னா புதுசா பிறக்க போறதே இல்லையா. ஆனா மறைந்து இருந்தது விரிவடைந்தது. அதுதான் தர்மபூதி ஞானம். மறைஞ்சிருந்தது இருந்தது. எல்லாமே நிச்சயம்தான். இதுவும் நித்தியம், அதுவும் நித்தியம், ஞானம் நித்தியம், ஜீவாத்மா நித்தியம். சரி சுவாமி, நிச்சயம்னா இப்ப ஏன் எனக்கு வரல? கெட்ட குணங்கள் இருக்கு. கெட்ட குணங்கள் படிப்படியா நீங்கினா தானே நல்ல குணம் வெளியே புறப்பட ஆரம்பிக்கிறது இல்லையா. சுவாமி ஒரு தீயவர் சுவாமி, ஒரு தீய குணம் போறது பிரதானமா, நல்ல குணம் வர்றது பிரதானம். நம்ம முதல்ல தீய குணம் போகணும். தீய குணம் போயிடுச்சுன்னா நல்ல மனமுள்ளதொன்றை நம்பி இருப்பதற்கு நல்ல மனமுண்டான் நயமது போல் நல்ல குணமடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமடைவியாம் செல்வு கொண்டு தீய கந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீய கந்தமேறும் திறமது போல் தீய குணமடையோர் தங்களுடன் கூடியிருப்பார்க்கு குணமேறியாம் செல்வு கொண்டு தெரிவிக்கிறார் உபதேசத்தினால சுவாமி விசபாட்சிகாமணியான மனவாள மாமணிகள். அப்ப தீய குணம் இருக்குன்னா நல்ல குணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அந்த தீய குணத்தை படிப்படியா நீங்கிட்டோம்னு வச்சுக்கேன், தன்னடியே நல்ல குணம் வர ஆரம்பிக்கணும். ஆக என்ன தெரியுது? இது மறைக்கப்படலை, நல்லா வந்திருக்குன்னு தெரியுது. அப்ப இதுவரையும் பார்த்ததுன்னா இந்த தர்மபூத ஞானம் அச்சேதன திரவியமாக இருக்கும். அச்சேதன திரவியமாக இருக்கும். விஷயத்தை கிரகிப்பதாக இருக்கும். இரண்டாவது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்.
அச்சேதன திரவியமாக இருக்கும், சத்துவகுணம் அற்றதாக இருக்கும், மூணாவது விபுவாக இருக்கும். ஆக அச்சேதன, நம்ம இது வரைக்கும் 3 விஷயம் பார்த்தோமோ. அச்சேதன திரவியமா இருக்கும் எது? தர்மபூத ஞானம். அச்சேதன ஞானம் கிடையாது. தர்மபூத ஞானத்துக்கு ஞானம் உண்டான கிடையாது. ஸ்வயம் பிரகாசம் தனக்கு தானே தெரியுமான தான் தர்மபூத ஞானம் தெரியுமா? தெரியாது. ஆனா ஜீவாத்மாவுக்கு தான் ஜீவாத்மான்னு தெரியும். அதே போல இந்த தர்மபூத ஞானத்துக்கு தான் தர்மபூத ஞானம் தெரியுமா? தெரியாது. அப்ப அச்சேதனம். அச்சேதனம் மட்டும் இல்ல, திரவியமா இருக்கு. அது மட்டும் இல்ல, விஷயத்தை கிரகிக்கிறது. அதனாலதான் விஷயம்னு பண்ணும். விஷயம்னா என்னது? நாம ஒரு பேனா இருக்கு, அந்த பேனாவை கிரகிக்கிறதுன்னு, அதுக்குதான் விஷயம்னு பேரு. அதற்கு மேல இது முதல் நிலை. ரெண்டாவது ஸ்வயம் பிரகாசமா இருக்கும். ஸ்வயம் பிரகாசம்னா தான் எல்லாருக்கும் காட்டி கொடுக்கக்கூடிய தன்மையா இருக்கும். அச்சேதன திரவியமா இருக்கும். சத்துவகுணம் அற்றதாக இருக்கும். இது ரெண்டாவது. மூணாவது விபுவா இருக்கும். விபுன்னா எங்கும் பறந்திருக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஒளியை போல திரவியமாகவும் குணமாகவும் இருக்கும். ஆக 3 அடையாளங்கள் சொல்லிட்டார். எதுக்கு? தர்மபூத ஞானத்துக்கு. இதுக்கு மேலே வேதாந்த தேசிகன் ஒரு பெரியவர். அந்த பெரியவர் இந்த தர்மபூத ஞானத்தை ஆச்சரியமா விளக்குறார். ரொம்ப சில விஷயங்களா வேதாந்தி ரொம்ப அவரு வேதாந்தி ஆச்சே. வேதாந்தினால அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் ஆச்சரியமா விளக்குறார். அவர் விஷயத்தை சேர்த்து சொல்றார். பல பல லட்சணங்கள். இதுவரைக்கும் 3 லட்சணங்கள் தான் பார்த்தோம். முதல் லட்சணம் அச்சேதன திரவியமாக இருக்கும், விஷயத்தை கிரகிப்பதாக இருக்கும். 2வது லட்சணம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கும், அச்சேதன திரவியமா இருக்கும், சத்துவகுணம் அற்றதாக இருக்கும். 3வது லட்சணம் விபுவா இருக்கும், அது மட்டும் இல்ல குணமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 லட்சணங்கள். இவர் இன்னும் பல லட்சணங்கள் சொல்றாரு. என்னன்னா சுருக்கமா பார்த்தோம். ஞானம் ஒரு விஷயத்தை நமக்கு குறிக்க வைக்கிறதுன்னா அதற்கு கர்த்தாவும் உண்டு, கர்மமும் உண்டு. எக்ஸலண்டா ஒரு வாதத்தை வைக்கிறார். இந்த தர்மபூத ஞானம் நமக்கு ஒண்ணு புரிய வைக்கிறது இல்லையா? இது பேனா அப்படின்னு புரிய வைக்கிறது, இது மொபைல்னு புரிய வைக்கிறது, இது ஏசின்னு புரிய வைக்கிறது இல்லையா? அந்த புரிய வைக்கிறதுன்னா அதற்கு கர்த்தாவும் உண்டு, கர்மமும் உண்டு. என்ன சுவாமி அது அச்சேதனம் சொல்லி அது எப்படி கர்த்தா கர்மா அப்படின்னு பார்க்க போறோம். எப்படின்னா இது விளக்குங்கிற ஞானம் எனக்கு ஏற்படுது இல்லையா? அந்த ஞானத்துக்கு கர்மா எது? ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, இது விளக்குன்னு எனக்கு ஒரு ஞானம் ஏற்படுறது. அந்த ஞானத்துக்கு கர்மா எது? அந்த ஞானத்துக்கு விஷயம் எது? என்ன? விளக்கு. அந்த ஞானத்துக்கு கர்மா எதுன்னா விளக்கு தான் கர்மா. அந்த தீபம் இருக்கு இல்லையா? அந்த தீபம் தான் அந்த விளக்கை அறிவிக்கிறது, விளக்கை பிரகாசப்படுத்துகிறது அப்படின்னு தெரிவிக்கிறவனோ. ஆக ஞானத்துக்கு கர்மா எது, விஷயம் எது என்றால் விளக்கு தான் கர்மா. அந்த விளக்கை நமக்கு அறிவிக்கிறதோனோ இந்த தர்மபூத ஞானம். அது மட்டும் தான் அந்த விளக்கை பிரகாசப்படுத்துறதோனோ. என்னைக்குமே 2வது 7 வேற்றுமை உருவு. ஐ, ஆல், அது, கண் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல ஐ ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனின் கண், ராமனுடையது அப்படின்னு இதெல்லாம் வேற்றுமை உருவு. இந்த வேற்றுமை உருவு சேர்ந்தா தான் ஒவ்வொரு சப்தங்களும் சேரும். அகார வாச்சன், மகார வாச்சன் பிரணவத்துல பாக்குற போனோம். ஆ பகவானை படிக்கும், மா ஜீவாத்மா படிக்கும். 2 பேருக்கு என்ன சுவாமி சம்பந்தம்? பரமாத்மா ஜீவாத்மா சேரணம் பண்ணும், பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா வரணும் பண்ணும். அதுதான் 4வது வேற்றுமை உருவு. அதே போல 2வது வேற்றுமை உருவு வந்துனாலே கர்மா சொல்லணும். இதெல்லாம் சட்டம், இலக்கண சட்டம். 2வது அப்படின்னா ஐ ராமனை கர்மா சொல்லணும் பண்ணும். அப்படின்னா இந்த 2வது வேற்றுமை ஐ வந்துட்டணும். ஐ வந்தாலும் விளக்கை அறிவிக்கிறது அப்படின்னு. விளக்கை அறிவிக்கிறது எது? தர்மபூத ஞான விளக்கை அறிவிக்கிறது இல்லையா? அப்ப விளக்கை அறிவினா விளக்கு தான் கர்மா, விளக்கு தான் கர்மா சொல்லணும். அப்ப விளக்கை பிரகாசப்படுத்துகிறது. அப்ப இந்த ஞானத்துக்கு கர்மா விளக்கு. இந்த ஞானத்துக்கு வேதாந்த எடுத்திருக்காரு. கர்த்தா உண்டு, கர்மா உண்டுன்றார். இந்த ஞானத்துக்கு கர்த்தா எது சுவாமி? கர்மா என்ன சொன்னேன்? விளக்குன்னு சொல்லிட்டேன். கர்த்தா எதுன்னா அதாவது ஞானம் பிரகாசப்படுத்துது என்றாலே யாருக்கு ஆச்சரியமாக இருக்குமோ அவருக்கு மட்டும்தான் பிரகாசப்படுத்தும். இப்ப அடியே விளக்க பார்த்தேன்,
அடியே விளக்க பார்த்துட்டு அந்த பக்கம் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பிரகாசப்படுத்துமா? அவருக்கு படுத்தாது. யார் ஞானம் பிரகாசப்படுத்துமோ, யாருக்கு ஆசிரியமா இருக்கோ அவருக்கு மட்டும்தான் பிரகாசப்படுத்தும். அடியே இந்த விளக்க பார்த்தேன் என்றால் அடியேன ஞானம் இது விளக்கு என்று எனக்கு தான் பிரகாசப்படுத்துமே தவிர மற்றொருத்தருக்கு பிரகாசப்படுத்த பண்ணாது. அடியே விளக்க பார்த்துட்டு இது விளக்குன்னு அடியருக்கு தான் பிரகாசப்படுத்தும். அந்த தர்மபூத ஞானம். என்னுடைய தர்மபூத ஞானம் அவருக்கு பிரகாசப்படுத்துமானா பிரகாசப்படுத்தாது. அப்ப ஞானம் விளக்கை பிரகாசப்படுத்துறதுன்னா தன்னை ஆசிரியத்தவர்களை படுத்தும் இல்லையா? அப்ப ஞானம் என்னை ஆசிரியத்திருக்கின்றால் அது என்னுடைய ஞானம். அந்த ஞானம் நான் 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 அப்படின்னு இருக்கு இல்லையா? இது மேஜைன்னு இருக்கு. இது மேஜைன்னு பார்த்தா எனக்கு மட்டும்தான் பிரகாசப்படுத்தும். இப்ப ஞானத்துக்கு எது கர்மா? விளக்கு, மேஜை இதெல்லாம் கர்மா. கர்த்தா எது சுவாமி? கர்மா நீங்க தான் முதல்ல சொல்லிட்டாரு. கர்த்தா அது என்ன? அடியேந்தான். ஏன்னா நான் தான் வந்தேன். ஞானம் யாருக்கு ஆசிரியத்திற்கு? எங்கிட்டதான் ஆசிரியத்திற்கு. இது ஒத்தரும் சொல்லிக்கலாம், நீங்களும் அதை மாதிரி சொல்லிக்கலாம். ஞானத்துக்கு தர்மபூத ஞானம் யாரிடத்தில் ஆசிரியத்திற்கோ அவதான் கர்த்தா. அவ எந்த வஸ்துவை பார்க்கிறாளோ அதுதான் கர்மா. இப்ப நான் விளக்க பார்த்தனோ விளக்கு தான் கர்மா, மேஜையை பார்த்தனோ மேஜை தான் கர்மா. இப்ப கர்த்தா யாரு? அடியன் தான். ஏன்னா எனக்கு தானே பிரகாசப்படுத்துறது. அப்ப அந்த ஞானம் பிரகாசப்படுத்துறது யாரு? எனக்கு தானே பிரகாசப்படுத்துறது. ஆக ஞானத்துக்கு ஆசிரியம் யாரோ அவருக்குத்தான் பிரகாசப்படுத்தும். ஞானம் யாரிடத்துல இருக்கோ, என்னிடத்துல தர்மபூத ஞானம் இருக்கு, உங்களிடத்துல உங்களுடைய தர்மபூத ஞானம் இருக்கு. நீங்க எந்த வஸ்துவை பார்க்கிறீங்களோ அது பிரகாசப்படுத்த போகுது. அப்ப நீங்க தான் கர்த்தா. அதே போல நான் ஒரு வஸ்து தீபம் ஒரு வஸ்து பார்த்தீங்கன்னா அப்ப நான் தான் கர்த்தா. அப்ப தீபம் என்றது கர்மா அப்படின்னு தெரியுது. சரி சரி சுவாமி. இப்ப அப்ப இதுல ஆக ஞானத்துக்கு ஆசிரியம் யாரோ அவருக்கு தான் பிரகாசப்படுத்தும். அப்ப ஞானம் உருவாகும் போதே கர்மத்தோடும் கர்த்தாவோடும் தான் உருவாகும். இதுதான் வேதாந்தி தெரிவிக்கிறார். எனக்கு ஞானம் உருவாடுதணும். இப்போ ஒரு பொருளை பார்க்கிறேன், ஒண்ணு வேண்டாம், நீங்க எல்லாரும் அடியனை பார்த்துட்டு இருக்க இல்லையா? அந்த ஞானத்தோடு தான் பார்க்கிறேன். அந்த ஞானத்தோடு பார்க்கும் போதே கர்மாவோடும் கர்த்தாவோடும் தான் பார்க்கிறேன். கர்மாவோட கர்த்தாவோட பாரு. அப்ப இப்ப தேவரை சொன்னது நீங்க சொன்னீர், நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டீங்கன்னு சொன்னார். அப்ப இதுல கர்மா கர்த்தா யார் சுவாமி? கர்த்தா அடியேன்னு சொல்லிட்டு ஒரு விளக்க பார்த்து விளக்க கர்மான்னு சொன்னேன். இப்ப நீங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு இருக்க. அப்ப கர்த்தா நீங்க தான். அது சந்தேகம். ஏன்னா ஞானம் உடைய நீங்க தானே கர்த்தா. கர்மா யாரு? நான். உங்களை போய் கர்மான்னு சொல்ல முடியும்னா எந்த வஸ்துவை பார்க்கிறோம் அதுதான் கர்மா. எந்த வஸ்துவால் பார்க்கப்படுகிறதோ அது கர்த்தா. இப்ப நீங்க உங்களால் பார்க்கப்படுகிறது நீங்க கர்த்தா. எந்த வஸ்துவை பார்க்கிறதோ அது கர்மான்னு. இதுதான் வேதாந்தேசினா. அப்ப எந்த ஞானம் உருவாகும், ஞானம் ஒண்ணு உருவாகிறதுனாலே கர்மா உண்டு கர்த்தா உண்டு. இது என்ன சொல்லிக்கோ, கர்மாவும் கர்த்தாவும் உண்டு. இல்லைன்னா அந்த ஞானமே உருவாகாது. எக்ஸலண்டான ஆர்குமெண்ட் இது சுவாமி வேதாந்தேசியம். ஆச்சரியமான மகா ஞானம். அது ஞானம். ஏன்னா விளக்கு என்பது ஒரு ஞானம். திடீர்னு அந்த ஞானம்ங்கிற ஒன்று ஆகாச தொங்கிட்டுலாம் இருக்காது. எனக்கு ஒரு ஞானம் இருக்கு சுவாமி அப்படின்னு தெரியும் ஆகாசத்தில் இருக்குமானா அப்படிலாம் இருக்காது. விளக்குங்கிற ஞானம் என்ன ஆகும்? அது ஆகாசத்துல தொங்காது. அது விளக்கு என்றால் ஞானம். ஒருத்தரை பார்க்கும் போதே இவர் தான் ஏற்படுது இல்லையா? அதான் ஞானம். அந்த ஞானம் உருவாகும் போது ரெண்டு இருக்கும். ஒண்ணு எதை பற்றிய ஞானம், இரண்டாவது யாருக்கு ஞானம். நிதானமா கருங்க. ஒண்ணு சமமே கிடையாது. அதே நிதானமா சொல்றேன், அதை விட நீங்க நிதானமா கருங்க. ஒண்ணு யாரை பற்றிய ஞானம், எதை பற்றிய ஞானம். அப்ப எதை பற்றிய ஞானம், இரண்டாவது யாருக்கு ஞானம். யாருக்கு ஞானம் என்றால் கர்த்தா. அப்படின்னா யாருக்கு ஞானம் என்றாச்சுனால கர்த்தா இருக்கான்னு அர்த்தம். எதை பற்றிய ஞானம்னு சொன்னா கர்மா இருக்குன்னு அர்த்தம். என்ன புரியுதா? எந்த ஞானமா இருந்தாலும் கர்மாவும் கர்த்தாவும் இல்லாம அது உருவாகாது. இது வேதாந்தேசியோட அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா? ஆக கர்மா கர்த்தா ரெண்டும் உண்டு. எந்த கர்மா? யாருக்கு ஞானம் என்றாலே அது கர்த்தா. எதை பற்றின ஞானம் என்றால் கர்மான் இருக்கு. அப்ப கர்மத்தோடு
கர்த்தாவோடு சேர்ந்துதான் ஞானம் உருவாகும். ஒரு ஞானம் உருவாகுதுனாலே அவன் இந்த வஸ்துவை நான் பார்த்தேன்னு சொன்னாலே உடனே கர்மா கர்த்தா இருக்குன்னு அர்த்தம். உடனே நீங்க சொல்லிடணும், இந்த வஸ்துவை நான் பார்த்தேனே சுவாமி, இந்த வஸ்துவை பார்த்துட்டு இருக்கேனே அப்படின்னா கர்மா கர்த்தா இருக்கு, உருவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நான் ஞானமுடைய இருந்தாலே தீபம் ஞானத்துக்கு விஷயமா இருக்கு. நான் ஞானம் இருக்கேன். அப்ப தீபம் என்னது? ஞானத்துக்கு. நான் என்று சொன்னது கர்த்தா ஆகிறது. எதுக்கு? ஞானத்துக்கு. ஏன்னா இந்த ஞானம் எதை ஆசிரியத்திருக்குமோ அதுதான் நான். நான்னா யாரு? இந்த ஞானம் எதை ஆசிரியத்திருக்காது, எதை உணர்த்துகிறதோ அதுதான் விஷயம். தீபத்தை உணர்த்துகிறது, அது விஷயம். அந்த 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 யாருக்கு ஞானம் ஏற்பட்டதோ அவதான் கர்த்தா. சரி, இப்ப இந்த ரெண்டுமே தான் எப்போதும் உருவாகும். இந்த ரெண்டு இல்லைன்னா உருவாகும். அப்ப ஒரு ஞானம் உருவாகுதுனாலே கர்மாவோடும் கர்த்தாவோடும் தான் உருவாகும். அப்ப தர்மபூத ஞானம் இருக்குன்னு வந்துருத்துன்னு வச்சுனால ஆத்ம ஞானம் சொல்லல இல்ல. அப்ப அந்த தர்மபூத ஞானம் வந்துட்டனால கர்மாவோடும் கர்த்தாவோடும் இரண்டோடு தான் எப்போதும் உருவாகும். ஆக இந்த ஞானம் ஆத்மாவோடு கூடியதாக பிறக்கும். தர்மபூதராஜா எங்கேயோ ஆகாசத்துக்கு அப்படியே வந்துடாது, ஆத்மாவோடு கூடியதாகத்தான் பிறக்கும். ஞானம் என்பது கர்த்தா கர்மா இந்த இரண்டும் இல்லாமல் நிற்கவே நிற்காது. அது ஏன் இப்படி 4 தடவை சொல்லிட்டு இருக்கேன்னா, நாம ஞானம் 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 சொல்றோம், உடனே கூடவே கர்மா இருக்குன்னு அர்த்தம், கூடவே கர்த்தா இருக்குன்னு அர்த்தம். அது இல்லைன்னா அந்த ஞானம் நிற்காது. அதாவது இது விளக்கு என்கிற ஞானம் உருவாயிடுச்சு இல்லையா? ஆனால் விளக்குன்னு ஒரு ஞானம் உருவாயிடுச்சு சுவாமி, அதுக்கு உண்டான ஆளே இல்லை. விளக்குன்னு ஒரு ஞானம் உருவாயிட்டு அது ஆள் இல்லைன்னா இது விஷயங்கிற ஞானம் நிற்குமான? நிற்காது. எங்க நிற்கு? ஏன்னா ஞானம் என்பது ஒரு குணம். எப்ப குணமா இருக்கோ ஒரு திரவியத்தை ஆசிரியத்து தான் இருக்கணும். அப்ப ஒரு వ్యక్తిக்கு தான் இருக்கணுமே தவிர, அதனால் व्यक्தியே இல்லை, யாருமே இல்லை சுவாமி. யாருமே இல்லைன்னா எப்படி ஞானம் உருவாகும்? ஞானமே உருவாகாது. ஞானம் உருவாகணும்னா கர்த்தா இருக்கணும். சரி சுவாமி, கர்த்தா இருக்கார், ஞானம் எனக்கு உருவாயிருக்கு, ஆனா கர்மாவே இல்லைன்னா ஞானம் எனக்கு உருவாயிருக்கு. இப்ப நான் இருக்கேன், ஞானம் இருக்கு. ஞானம் இருக்குன்னா எதை பற்றின ஞானம் வரணும்னு ஏதோ ஒரு பத்தினா, இப்ப வஸ்துவே இல்லை, வஸ்துவே இல்லைன்னா கர்மாவே இல்லைன்னா உருவாகணும்? உருவாகாது. ஓர் ஞானம் அடியேருக்கு உருவாகணும் என்றாலே கர்மா இருந்தால்தான். எதையாவது ஒன்றை பற்றின ஞானம் தான் எனக்கு வருமே தவிர வெறும் ஞானம் என்று தனித்து இருக்கவே இருக்காது. வெறுமே ஞானம் இருக்கு சொல்ல முடியுமான கிடையாது, ஏதாவது ஒன்று இருக்கணும். அதனாலதான் வெறுமனே உட்காரப்படாது, வெறுமனே உட்காரப்படும் சொல்லுவார். இப்ப ஞானம் இருக்குன்னாலே எதை பத்தியா ஞானம் தனித்து இருக்காது. எதை பத்தியா ஞானம் இருக்கு இல்லையா? அதான் தெரியும். வெறும் ஞானம் என்றது தனித்து இருக்காது. அவருக்கு நிறைய ஞானம் இருக்கா சுவாமி அப்படின்னு இல்லாத புத்தகத்தெல்லாம் படிக்கிறார்னு அர்த்தம். புத்தகத்தெல்லாம் படிக்கிறான்னு அர்த்தம். என்னன்னா ஏதும் இல்லைன்னு அர்த்தம். நிறைய ஞானம் இருக்குன்னா, நிறைய ஞானம் இருக்குன்னா எதை பத்தியும் சொல்லணுமோனோ, அதை சொல்லாம நிறைய ஞானம் இருக்கு, நிறைய ஞானம் இருக்கு சுவாமி. சில மதங்கள் இதை சொல்லுவார், நாங்க தான் சாஸ்திர சம்மதமா இருக்கும், எங்களுக்கு தான் எல்லாம். சரி, அதுக்கு பிரமாணம் அப்படின்னா இருக்கு இருக்கு இருக்குன்னு, ஆனா இதையும் சொல்ல மாட்டோம். இருந்தா தான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாதுன்னா அப்பனா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம், ஏதும் இல்லைன்னா. ஆனால் அவர் எதையும் படித்தது கிடையாதுன்னு அர்த்தம். ஏதும் இல்லை. ஞானி என்று சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஒரு வஸ்துவை பற்றி கிரகித்து கொண்டு இருந்தா தான் ஞானின்னு சொல்ல முடியுமே தவிர, ஞானி சுவாமி எல்லாமே இவருக்கு தெரியணும், ஏதாவது ஒண்ணு சொல்ல கூட என்ன சொல்ல தெரியலன்னா ஒண்ணு பிரயோஜனம். அப்ப இதுதான் தெரியுது. அப்ப ஞானி என்று சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. ஆக ஓர் ஞானம் உருவாகுதுனாலே கர்மா கர்த்தா இருந்துதான் ஆகணும். புரியாத? வேதாந்த கர்மா கர்த்தா இருந்துதான் ஆகணும். கர்மா கர்த்தா, கர்மா யாரு? விளக்குன்னு எடுத்துட்டா விளக்கு தான் கர்மா, கர்த்தா யாரு? அடியன் தான். அது மாதிரி நீங்களும் சொல்லிக்கலாம், நீங்க ஒரு விளக்கு பாக்குறேன்னு வச்சுக்கோ, நீங்க தான் கர்த்தா, அந்த விளக்கு தான் கர்மா அப்படிங்க. இது வேதாந்த தேசியோட பட்சம். இந்த மேல நாதமுனிகள், ரங்கநாத முனின்னு பேரு இருக்கு. அந்த நாதமுனிகள் காட்டுமன்னார் கோயில் அவதாரஸ்தலம், அவர் ஒண்ணு தெரிவிக்கிறார். அங்கங்க எடுத்திருக்கா பாருங்க. என்ன தெரிவிக்கிறான்னா, இப்ப ரொம்ப வேகம் உடையதாக ஞானம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப வேகம் உடையதாக இருக்குமா, அபாரமான வேகத்தோடு இருக்குமா ஞானம்.
அது மட்டும் இல்ல, ரொம்ப நுண்ணியதாக இருக்கணும். ஞானம் வேகமுடையதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அபாரமான எப்படி இருக்குது, நுண்ணியதாக இருக்கும், மிகவும் லகுவாக இருக்கும். தான் இருக்கும் போது பிரகாசிப்பது என்பது இல்லாமல் இருக்காது. இப்படி இருப்பது ஞானம் என்கிற நாதமணிகள். ஞானத்துக்கு உண்டான விசேஷத்தை சொல்ற பாருங்க. ரொம்ப வேகமுடையதாக இருக்கும். அதற்கு மேல வேகமுடையதாக இருக்கிறது மட்டுமல்ல, இன்னொன்று எப்படி இருக்கும், ரொம்ப நுண்ணியதாக இருக்கும், மிகவும் லகுவாக இருக்கும். தான் இருக்கும் போது பிரகாசிப்பது என்பது இல்லாமல் இருக்காது. ஞானத்துக்கு உண்டான ஒரு நிலை. இப்படி இருப்பதுதான் ஞானம் அப்படின்னு நாதமுனிகள் தெரிவிக்கிறார். ஞானத்துக்கு நிறைய லட்சணங்கள் இருக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல. இந்த ஞானத்துக்கு விளக்கமே ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. என்ன சுவாமி தான் புரியல. இதெல்லாம் கேட்கும்போது தான் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அப்படியே ஒரு மாதிரியான சந்தேகம் வந்துடும். ஞானத்துக்கு விளக்கமே நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்டது அப்படின்னா, இப்ப இந்த ஞானம் எப்படி பிரயாணம் பண்ண போறதுன்னு பாக்கலாம். போவோம், ஆச்சரியமா பண்ணணும். எப்படி இந்த ஞானம் எப்படி இங்கிருந்து ஞானம் கிளம்புறதுன்னு ஆத்மானது எப்படி பிரயாணம் ஆகுது, எப்படி வஸ்துவை பாக்குறது, இது முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும். எப்படி வஸ்து ஆகுது, எப்படி பிரயாணம் ஆகுது. ஞானத்துடைய பிரயாணத்தை சொல்ல வர்றாரு. முதல்ல ஞானம் எப்படி பிரயாணம் வருது. இப்ப அடியரை நீங்க பாக்குறேன், உங்கள் அடியன் பாக்குறேன், அடியரை நீங்க பாக்குறேன், நீ உங்களை அடியன் பாக்குறேன். ஆனா அப்ப என்னுடைய ஆத்மா நான் நான் என்கிற ஆத்மா ஞானம் பிரயாணம் பண்ணணுமோனு ஆத்மாவுக்கு தான் ஞானம். தர்மபூத ஞானத்துக்கு ஞானம் இல்லை, ஆத்மாவின் ஞானம் தான் தர்மபூத ஞானம். அப்ப இப்ப ஆத்மா ஞானம் புறப்படணுமோனா பிரயாணமாறுது. பிரயாணமாச்சு முதல்ல அந்த பிரயாணமாகி ஆத்மா நான் என்கிற ஆத்மா ஞானம் பிரயாணம் பண்ணும்போது முதல்ல மனசுக்கு தான் போகணும் இங்கிருந்து. ஏன்னா இந்த 20 பங்கென்பொருளும் பொறியைந்தும் கர்மேந்திரியம் 20 தத்துவங்கள் இருக்க. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனஸ்தத்துவம் 5 5 10, அதுக்கு மேல ஒரு மனஸ்தத்துவம் 11 இல்லையா. இந்த 10 11க்கும் தலைவன் யாருன்னா மனஸ்தத்துவம் தான். அந்த மனசுக்கு தான் முதல்ல போறது, மனசுக்கு தான் முதல்ல போறது. அப்படின்னா முதல்ல மனசுக்கு போகணும். அந்த மனசுதான் துவாரம். அதுக்கு எதுக்கு வழி, ஆத்மாவிலிருந்து முதல்ல அந்த ஞானம் புறப்படுற வழியை இதெல்லாம் மனசுதான். அந்த மனசு என்கிற துவாரத்திலிருந்து கண் துவாரத்துக்கு வரணும். இப்ப உங்களை நான் பார்த்துருந்துக்கணும், ஆத்மாவிலிருந்து மனசுக்கு வரணும், மனசுல கண் துவாரத்துக்கு வரணும். கண் துவாரத்திலிருந்து உங்களை பார்க்கணும். இல்ல பேனாவை பார்க்குறேன், இல்ல பென்சிலை பார்க்குறேன், இல்ல ஏதோ ஒரு வஸ்துவை பார்க்குறேன்னு வச்சுக்கிறேன். அப்ப முதல்ல ஆத்மாகிட்ட இருந்து தர்மபூத ஞானம் புறப்படுறது, புறப்பட்டு மனசுக்கு வருது, மனசுல இருந்து கண்ணுக்கு வருது, கண்ணுல இருந்து எந்த வஸ்துவை பார்க்கணுமோ அந்த வஸ்துக்கு ஒரு இதயம். சரி சுவாமி, இப்ப நான் ஒரு வஸ்து பார்த்துட்டு இருக்கணும், அந்த வஸ்து அங்க இல்லைன்னா அது நேரம் போயிட்டே இருக்கும், இன்னும் போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கும். அங்க இருந்தா என்னுடைய ஞானம் அதோட முட்டி நின்றுடும். அங்க ஒண்ணுமே இல்லை. ஒரு இந்த இடத்துல சவுறு இருக்கு, ஒரு வெளிச்சத்தை போட்டோ வச்சுக்கணும், விளக்கு வெளிச்சத்தை போட்டோம்னா அந்த சவத்துல பட்டு திருப்பி வந்துருமோனோம், சவத்தை தாண்டி அந்த பக்கம் போகுமா? போகாது, சவத்தை தாண்டி போகாது. அதே போல இந்த நம்முடைய ஞானமானது என்ன பண்ணும்னா, நமக்கு தடைக்கல்லா ஏதாவது முன்னாடி நின்றுட்டு வச்சுக்க, அதோடு நின்றுடும், அதோட முட்டு நின்றுடும். எது முதல்ல இந்த கண் ஞானத்தில் போய் முட்டுகிறதோ அங்க போய் நின்றுடும். சரி சுவாமி, அது நின்றுட்டு தாண்டி போகாதான்னா அந்த அந்த வஸ்துவையும் ஊடுருவி போகக்கூடிய பொருளா இருந்தா அதையும் தாண்டி போயிடும். ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பக்கம் ஒரு விளக்கு வச்சிருக்கோம், அந்த விளக்கு இந்த பக்கம் ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கேன், அந்த கண்ணாடியில அந்த விளக்கினுடைய வெளிச்சம் ஊடுருவி அந்த பக்கம் போகும். கண்ணாடி வைக்காம நான் ஒரு சவத்தை வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, அந்த சவத்துல ஊடுருவி அந்த பக்கம் போகுமா? போகவே போகாது. அதே போல நம்முடைய ஞானமானது ஊடுருவி போகக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய வஸ்துவா இருந்தா ஊடுருவி அந்த பக்கம் போயிடும். ஊடுருவி போகக்கூடிய தன்மை வஸ்து இல்லைன்னா அப்ப அங்கே விடும். அப்ப
அது வேறு சில வஸ்துத்துல வெளிச்சம் ஊடுருவி போகும் இல்லையா, அதே போல வெளிச்சத்தை போல ஞானம் போகும். எப்படி சூரியன் வெளிச்சமோ தீபத்தின் ஒளியோ அப்படித்தான் நமக்கு ஞானம். சூரியனுடைய ஒளி ஒரு ஜன்னல் வழியா உள்ள வருது, இல்ல வாசல்லையே போய் நிற்கிறோம், அப்படியே வந்துடுதனும். வந்த உடனே அந்த ஒளியை நம்ம தடுத்து வச்சுக்க, ஒரு பெரிய அட்டையை வச்சோ இல்ல பெரிய பலகை வச்சு தடுத்தோம்னா அதுக்கப்புறம் அந்த வெளி இந்த பக்கம் வராது. அதே அந்த சூரிய ஒளியை ஊடுருவி போகக்கூடிய ஒரு வஸ்து வைத்து தடுத்தோம்னா அந்த ஒளியானது, சூரிய ஒளியானது அந்த வஸ்துவை ஊடுருவி போய் பின்பக்கம் வந்துடும் இல்லையா, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறோம். அங்கிருந்து போய் அந்த கிரகத்தை கொண்டு திரும்ப கண்ணுக்கு வந்துடும். அப்ப அதே போல வெளிச்சத்தை போலதான் ஞானம். எப்படி சூரியனுக்கு வெளிச்சமோ தீபத்துக்கு ஒளியோ அப்படிதான் நமக்கு ஞானம். ஆக இங்கிருந்து போய் அந்த பொருளை கிரகித்து கொண்டு திரும்ப கண்ணுக்கு வருது, கண்ணிலிருந்து அங்க போறது, திரும்ப அங்கிருந்து திரும்பி வருது. அதன் பிறகு என்ன வருது, கண்ணிலிருந்து மனசுக்கு போறது, மனசுல இருந்து ஆத்மாவுக்கு போறது, ஆத்மாவுக்கு போன இந்த பொருள் இதுன்னு சொல்ற. அவன் இத்தனை நாடி ஆறுது நமக்கு உடனே புரியுது. அத்தனை வேகமா போறது, அது அத்தனை வேகமா போறது. ஒரு வஸ்துவை பார்த்து இந்த வஸ்துன்னு சொல்றோம். எதனால சொல்றேன்னா, இங்கிருந்து கிளம்பணும், மனசுக்கு வரணும், மனசுல இருந்து கண்ணுக்கு வரணும், கண்ணுல இருந்து அந்த வஸ்துக்கு போகணும், அந்த வஸ்துல இருந்து மறுபடியும் கண்ணுக்கு வரணும், மறுபடியும் மனசுக்கு போகணும், மறுபடியும் ஆத்மாவுக்கு போகணும். உடனே ஆத்மா சொல்றது இது இந்த வஸ்து. அப்போ ஒரு 5 நிமிஷமா ஆகுமா சுவாமி? சில பேர்னா இது என்னதுன்னு சொல்லுங்க அப்படின்னா இப்படி பார்த்துட்டே இருப்பா, சொல்லவே மாட்டான். சில பேர் பார்த்தவன சொல்லிடுறான். சொல்லிடுறான்னா அவன் என்ன சொன்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவன் வேண்ட சொல்லலை. ஆனா அவ்வளவு வேகமா இந்த ஞானமானது சட்டுன்னு போறது, சட்டுன்னு வந்துடுறது, உடனே தெரிவிக்கணும். அதான் தெரிவிக்கிறது. கண்ணுக்கு வந்துடுறது, கண்ணுக்கு வருதுணும். அதன் பிறகு மனசுக்கு போய், மனசுல இருந்து ஆத்மாவுக்கு போய் இந்த பொருள் சொல்றது இல்லையா. ஆக இது பேனா என்கிற ஞானம் அடியனுக்கு எனக்கு வந்துட்டோனும். யாருக்கு வருது? கர்த்தாவுக்கு வருது. கர்மா இல்லை, கர்மா தான் பேனா. கர்த்தா யாரு? அடியன் தான். அப்ப அந்த கர்த்தாவுக்கு வந்ததுனோ இது பேனான்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் நடக்கிறது. தர்மபூத ஞான இதுதான் எல்லாருக்குமே. இது ஸ்ரீ வைஷ்ணவாக்கு மட்டும் சுவாமி, மற்றவாக அப்படிலாம் கிடையாது. எந்த ஊர்ல இருந்தாலும் யாரா இருந்தாலும் இதான் நடக்கிறது. இப்ப ஆத்மாவிலிருந்து ஞானம் மனசுக்கு போறது, மனசுல இருந்து கண்ணுக்கு வருது, கண்ணுல இருந்து வஸ்துக்கு போறது, வஸ்துல இருந்து மறுபடியும் கண்ணுக்கு வருது, மறுபடியும் கண்ணுல இருந்து மனசுக்கு போறது, மறுபடியும் அது ஆத்மாவுக்கு போறது, ஆத்மாவை கிரகிச்சு இதே வஸ்து. இதான் நடக்குது. இதுதான் நடக்கிறது. இதான் நடக்குது. சரி சுவாமி, இது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். என்ன எக்ஸாம்பிள்னா, இப்ப அந்த காலத்துல எல்லாம் ஏன்னா அவ என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்காரோ அதே தான் சொல்ல முடியும். இந்த கலாய் பூசதுன்னு வச்சுட்டு இருக்காதுமா பித்தளை பாத்திரத்து. சுவாமி இப்ப நீங்க சொன்னா புரியுமான்னு கூட எனக்கு தெரியல. கலாய் பூசதுன்னு வச்சிருப்பா. பித்தளை பாத்திரம் கோயில் எல்லாம் பித்தளை பாத்திரம் தான். அநேகமா பெரிய பெரிய கோயில் எல்லாம் பித்தளை பாத்திரம் தான். பித்தளை பாத்திரத்துக்கு கலாய் பூசலன்னு வச்சுக்க, உடனே அது உடம்புக்கு கேடு, குழந்தைகள்லாம் சாப்பிடப்படாது அப்படின்னு சொல்லி கலாய் பூசணம் பண்ணோம். அதுக்கு துருத்தி வச்சிருப்பா. துருத்தி அந்த துருத்தி வச்சிருப்பாரு, ஒரு துருத்தி. அந்த துருத்தி வச்சுட்டு அதுல இருந்து ஒரு காத்து, ஒரு உண்டையா ஒண்ணு வச்சுட்டுவா. காத்து அதுக்கு நெருப்பெல்லாம் போட்டு அதுக்கு நெருப்பாட்டு அப்படியே அவித்துட்டே இருக்காச்சே. அதுல இருந்து நெருப்பா வந்துட்டு இருக்கும். வந்துட்டே இருக்காச்சே அதை வச்சு ஒரு கலாய் பாரி இப்படி பூசுவா. துருத்தி வச்சு அதை ஒரு ஜலம் விட்டு, அந்த துருத்தியில ஜலம் விடுவா. ஜலம் விட்டு அந்த ஜலத்துக்குள்ள ஒரு சின்ன துவாரம் இருக்கும். அந்த சின்ன துவாரம் வழியா அது வெளியில வரும். அந்த வெளியில துவாரம் வழியா வரும்போதே அப்படியே நன்னா அப்படியே பூசிட்டு வந்துவா. இது வேகமா பண்ணுவா. ஆனா அந்த துருத்திலிருந்து அந்த சின்ன துவாரம் இருக்கு இல்லையா, அந்த சின்ன துவாரம் வெளியில வர்றதுக்கு வச்சுட்டு இருக்கா இல்லையா, உள்ளுக்குள்ள அது உள்ளுக்குள்ள அப்படியே கொந்தளிச்சுட்டு இருக்கும். கொந்தளிச்சுட்டு இருக்கச்சே அது வெளியில வர்றதுக்கு எப்படி வருதுன்னு காத்துட்டு இருக்கும். அது வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பூசிடுவாங்க. இது பித்தளை பாத்திரம் தான் கோயில்ல. இன்னைக்கு பித்தளை பாத்திரம்ன்றதுல இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், அதே மாதிரி வெங்கல பாத்திரம் நிறைய உண்டு. வெங்கல கரண்டியும் உண்டு. அந்த காலத்துல வெங்கல கரண்டி தான். அகப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கல. ஒரு அகப்பையில் எடுத்தாலும் ஒரு தடவை உட்காந்துரும் அப்படியே. ஆனா இன்னைக்கு சாப்பிடுறவாங்க அவ்வளவுதானே, இவ்வளவுதான் சாப்பிடுறது. அன்னைக்கு இவ்வளவுதான் இல்லை, இவ்வளவு சாப்பிடுவோம். ஆனா 2 வேலை தான் சாப்பிடுவோம். 2 வேலை தான். காலத்தால 10:30 11 மணிக்கு, திரும்ப சாயங்காலம் 7:30 மணிக்கு சாப்பிடுவோம். அவ்வளவுதான் தவிர இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த 2 வேலையா 6 வேலையா ஆகிட்டோம். இருக்கட்டும், அது மாதிரி இருக்கட்டும். சரி சுவாமி, அந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து இது எப்படி
துவாரத்து வழியா வெளில வரதுன்னு துருத்தி இழுத்து, அத போல நம்முடைய காது, நம்முடைய கண்ணு, நம்முடைய மூக்கு, நம்முடைய வாய் இந்த வழியா வரணும். தர்மபூத ஞானம் வரணும். ஒரு சுவாமி என்ன பண்ணிட்டார், கண்ணை மூடிட்டார், காதை மூடிட்டார், மூக்க மூடிட்டார், நாக்க மூடிட்டார். இது வழியா வரணும். எப்படி நம்ம வருவோம்? ஏதாவது ஒரு துவாரம் இருந்தா தானே அந்த ஞானம் வெளில வர்றதுக்கு. துவாரமே இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த அந்த ஞானம் எப்படி வரும்? அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு துளி கண்ணை திறக்கிறா வச்சுக்கேன், தன்னை மற்ற எதுவும் துவாரமே இல்லை. நன்னா பஞ்ச வச்சு அடிச்சுட்டேன், காதுல மூக்குலையும் நல்லா அடிச்சு வச்சுட்டேன், அதே போல நாக்குலையும் நல்லா போட்டு வச்சுட்டேன். அப்ப என்ன பண்றது, கண்ணு தானே இருக்கு, கண்ணு ஒரு துளி திறந்தாச்சு வச்சுக்கேன், துவாரம் இருக்கு இல்லையா, அந்த கண் துவாரம் வழியா வெளியே வந்துடும் தர்மபூத ஞானம் வருது. அந்த ஞானம் என்னென்ன பண்றது, அந்த இந்திரியம் என்கிற துவாரத்துக்கு பிரசரிக்கக்கூடியது. அந்த கண் என்ற இந்திரியத்துக்கு, வாய் என்கிற இந்திரியத்துக்கு, மூக்கு என்கிற இந்திரியத்துக்கு, செவி என்கிற இந்திரியத்துக்கு பிரசரிக்கிறது. இதற்குத்தான் ஞான பிரசரத்துவம்னு பேர். ஞான பிரசரத்வாரம்னு பேரு. ஞான பிரசரத்வாரம் பேரு. ஏன்னா இந்திரியங்கள் என்றாலே ஞானம் பிரசரிப்புதான். ஞானம் பிரசரி உண்டான துவாரங்கள். இந்திரியங்கள் என்னது, கண் காது மூக்கு செவிதன. அது அந்த ஞானம் பிரசரிப்பதற்கு ஞானம் என்ன, தர்மபூத ஞானம். ஞானம்னா சாமானியான தர்மபூத ஞானம். அந்த தர்மபூத ஞானம் பிரசரிப்பதற்குண்டான துவாரங்கள். ஆக ஞானம் என்று கண்ணிலிருந்து வெளில வருதுன்னு, இந்த கண்ணுக்கு நைச்சா திறந்துட்டு வச்சுக்கோ, உடனே வெளில வருது. இந்த இந்திரியங்களுக்கும் அந்த விளக்குக்கும் அப்படி சேர்த்து வைக்கக்கூடிய அதற்குத்தான் சன்னிகர்ஷ இந்திரிய ஞானம்னு பேர். அப்ப இந்த கண்ணுக்கும் அவர் பேனாவை பார்க்கிறேன், இந்த கண்ணுக்கும் அந்த பேனாவுக்கும், இந்த கண்ணுக்கும் அந்த விளக்கு ஒரு சேர்த்தி இருக்கணும். சேர்த்தின பங்குனூத்தி சேர்த்தி இல்லை, அது வேறு. அது நம்பெருமாள் சேர்த்தி, திவ்ய தம்பதி சேர்த்தி. இந்த சேர்த்தி 2 நிமிஷம் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. அப்படி பார்க்கிறோமோ அந்த சேர்த்தி. அதுக்குதான் சன்னிகர்ஷ இந்திரிய ஞானம்னு பேரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்திரியம் விஷயம் இந்த ரெண்டுக்கும் ஒரு பாலமாக அமைகிறது. அது இந்திரியம் விஷயம். அப்ப விஷயம் எது, என் பேனா இல்ல விளக்கு. இந்திரியம் எது, என் கண்ணு. இந்த ரெண்டுத்துக்கும் பாலமா அமையணும். அதாவது ஆத்மாவிடத்திலிருந்து கிளம்பி மனசு வந்து அந்த மனசு துவாரம் வழியா வெளியேறி கண்ணுக்கு வந்து கண் துவாரம் வழியா வெளியேறி விஷயத்தை சேர்க்கிறது. இதான் நடக்கிறது. அப்ப ஆத்மா வழியா மனசு, மனசு வழியா வெளியேறி கண்ணுக்கு, கண் வழியா வெளியேறி விஷயத்துக்கு. அந்த விஷயம் இது விஷயத்தை கிரகிக்கிறது. கிரகித்து கொண்டு சரி கிரகிச்சுட்டுனா மறுபடியும் என்ன பண்றது, கண்ணிலிருந்து மறுபடியும் என்ன பண்றது, அந்த விஷயத்திலிருந்து கண்ணுக்கு வருது, கண்ணிலிருந்து மனசுக்கு போறது, மனசுல இருந்து ஆத்மா வருது. ஆத்மா அடைஞ்ச உடனே ஓ இது இந்த வஸ்துன்னு தெரியுது. விளக்கா இருந்தா இது விளக்கு, தீபமா இருந்தா இது தீபம் தெரியுது இல்லையா? அப்ப இதற்கு சுருக்கம் இருக்கு, இதுக்கு விசேஷம் இருக்கு. அழகா ஞானம் ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதனும். போகும்போது எப்படின்னா, ஒரு பாம்பு இருக்கணும். பாம்பானது சுருத்துண்டும் படுத்துட்டு இருக்கக்கூடிய தன்மை உண்டு, அது நீளமா படுத்துட்டு இருக்க நீளமா இருக்கக்கூடிய தன்மை உண்டு. நீளமா இருந்தா அனைமா படுத்து தூங்காது, சுருக்கின்னு இருக்கும். சுருக்கின்னு இருக்கும்போது அது மூச்சு விடும்போனும், மூச்சு விடும்போது அதோடைய உடம்பு அப்படியே விரியும். பார்த்துருக்கணும் மூச்சு. வாயூரி ரஞ்சூர் துதங்களான்னு அந்த பாசத்தை எடுக்கிறார். இது குலசேகர திருமணி பெருமாள் திருமணியில அப்படி இருக்கச்சே. அப்ப அது அந்த மூச்சு விடுச்ச விரியும். மூச்சை விட்டா உடம்பு சுருங்கிறது. மூச்சு விடு அப்படின்னு சில பேர் கொஞ்சம் பருமனா இருக்கிறவா கூட, அது முக்கியமா தொப்பை வந்து எடுத்து வச்சுக்கும். அவளுக்கு அப்படியே ராத்திரி தூங்கச்சே தொப்பை கொஞ்சம் மேல போகும், திருப்பி இறங்கும், மேல போகும், திருப்பி இறங்க. அதே போல பாம்பு கருத்தணும் சுருங்கத்தனம். பாம்பும் உடம்பு எப்படி விரிஞ்சு சுருங்குமோ அதை போல ஞானமும் விரியும் சுரியும். ஞானமும் விரியும் சுரியும். இப்ப 2 விஷயம் பார்த்துருக்கோம். கொஞ்சம் 2 விஷயம் பார்ப்போம். என்ன 2 விஷயம்னா, அதாவது ஞானம் சுரியும் விரியும் பார்த்தோம்னோம். சுருங்கும் விரியும் என்ன அர்த்தம், நம்முடைய தர்மபூத ஞானத்தை பொறுத்துதான் சுருங்கும் விரியரும். எப்படின்னா, இப்ப ஞானத்தை திரவியம் என்றும் குணம் என்றும் சொல்ல போறோம்.
திரவியம்னா என்னது? மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் திரவியம். திரவியம்னு சொன்னா குணம்னு சொல்லலாம். திரவியம் குணம். லட்சணம் என்னன்னா, குணம்னா என்ன? யாரை ஆசிரித்திருக்குமோ, குணம்னா என்ன சுவாமி? அது யாரை ஆசிரித்திருக்குமோ எப்போதும் அவரை ஆசிரித்து தான் இருக்கும். அதுதான் குணம். எப்பவும் அவரை தான் ஆசிரித்திருக்கும். அதுதான் குணம். சரி, அது குணம் தெரியுது. அதாவது புஷ்பம் இருக்கணும், புஷ்பத்துக்கு மனம் இருக்கணும். அந்த மனம் புஷ்பத்தை தான் ஆசிரித்திருக்கும். அப்ப அந்த மனம் என்கிற வாசனை புஷ்பத்துக்கு எப்போதும் குணம். எப்போதும் குணம். அதாவது மனம் புஷ்பத்தை ஆசிரியத்திற்கு அதனால் எப்போதும் குணம். அதே போல ஒளி ரத்னத்தை ஆசிரியத்திற்கு, அப்ப ரத்னத்துக்கு ஒளி எப்போதும் குணம். அதே போல ஞானம் ஆத்மாவை ஆசிரியத்திற்கு, எப்போதும் ஆசிரியத்திற்கு. அப்ப ஞானம் ஆத்மாவுக்கு குணம். புரியுதா? ஞானம் திரவியம்னு பார்த்தோம், ஞானம் குணம்னு பார்த்தோம். திரவியம் என்ன? மாறுதலுக்கு உட்பட்டு. ஞானம் மாறுமா சுவாமி? மாறுதலுக்கு உட்பட்டது. குணம்னா என்னது? எப்போதும் ஆசிரியத்திருக்கும். அந்த 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 குணம் அவர்கிட்டதான் இருக்கும். எப்போதும் ஆசிரியத்திருந்தா அதாவது என்ன அர்த்தம்? இது போல ரத்னத்துக்கு ஒளி, அந்த ஒளி ரத்னத்தை எப்போதும் ஆசிரியத்திருக்கும். மனம் என்கிற புஷ்பம் இருக்கு இல்லையா, புஷ்பம், அந்த புஷ்பத்துக்கு மனம் எப்போதும் ஆசிரியத்திருக்கும். அதனால அந்த புஷ்பத்துக்கு எப்போதும் குணம் மனம். அதே போல ரத்னத்துக்கு ஒளி எப்போதும் குணம். அதே போல ஞானம் ஆத்மாவை ஆசிரியத்திருக்கிறது, எப்போதும் ஆசிரியத்திருக்கு. எப்போ உண்டு? சில கேள்வியெல்லாம் மேலே விடப்படுது. எப்போ இருக்கணும்னா ஒழுங்கா இல்லையே சுவாமி, சில இருந்து நல்லா இருக்கு, சில நல்லா இல்லையே சுவாமி. என்னன்னா அது பின்னாடி, அதுக்கு முன்னாடி ஆச்சரிய சொல்றேன். எப்போதும் ஆசிரியத்திருக்கணும். அப்ப அந்த ஞானம் ஆத்மாவுக்கு குணம். இது ஒண்ணு. முதல் ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒண்ணு குணமா இருக்கு, திரவியமா இருக்கு. ஞானம் குணமா இருக்குன்னு பார்த்தேன். ஏன்னா எப்போதும் ஆசிரியத்திருக்கிறது, எப்போதும் அது அண்டிதான் இருக்கும். ஆத்மாவை அண்டிதான் ஞானம் இருக்கும். ஞானம் தனியா ஆகாசம் தொங்கிட்டு இருக்குமா? அங்க தொங்கிட்டு இருக்கு சுவாமி, கொண்டு வாங்க ஆத்மாவை வச்சுக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. எதையும் அண்டாம குணம் தனியா இருக்கவே இருக்காது, ஞானம் இருக்காது. ஞானம் தனித்து இருக்குமானா கிடையாது, ஆத்மா வண்டிதான் இருக்கும். அதனால குணம்னு பேரு. சரி, அதுக்கப்புறம் ஞானம் ஓர் திரவியத்தை ஆசிரியத்திருக்கும். இப்ப ஆத்மா திரவியம்ன்றார், ஆத்மா குணம்னு பார்த்துட்டோம். ஆத்மா திரவியம்னா ஞானம் ஆத்மாவை ஆசிரியத்திருக்கு இல்லையா, அதனால் குணமாயிட்டு. திரவியம் என்று ஏன் சொல்றோம்னா, பல திசைகள் அடைந்தால் திரவியம். ஏன்னா நிறைய மாறுபாட்டுக்கு உட்பட்டது இல்லையா, பல பல திசைகள் அடையிறதுன்னா தசாவிசேஷங்கள்னு பேரு. தசாவிசேஷங்கள்னா ஞானம் இப்படி இருக்கும், ஞானம் அப்படி இருக்கும், ஞானம் இப்படி இருக்கும், மாறிண்டே இருக்கு இல்லையா. மாறிண்டே இருந்தாலும் திரவியம்னு பேரு. அத்ரவியம்னா மாறாது. அத்ரவியம் கடைசியில பார்க்க போறோம். திரவியம்னா மாறும். அப்ப குணம்னா ஆசிரியத்திற்கு. ரெண்டு நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். குணம் என்றால் அப்ப ஞானம் என்றது குணமா இருக்கு, ஞானம் என்றது திரவியமா இருக்கு. குணமா இருப்பதற்கு காரணம் ஆத்மாவை தவிர ஆத்மாவை எப்போதுமே ஆசிரியத்திருக்கபடியால அது குணமா இருக்கு. திரவியம் என்ன? பல பல திசைகள் அடையிறது இல்லையா, தசாவிசேஷம், அது அவஸ்தைகள். அந்தந்த அவஸ்தைகள் அடைந்தா அதுக்கு திரவியம்னு பேரு. இது இந்த நிலை, இது இந்த நிலை, இது இந்த நிலை அப்படின்னு மாறிக்கொண்டே வந்துட்டோம்னா அதுக்கு திரவியம்னு பேரு. அது நம்ம முன்னாடி பார்த்துக்கோம், அது திரவியம்னு பேரு. அதை போல ஞானத்துக்கு மாறுதல் இருக்கா சுவாமி? ஞானத்துக்கு மாறுதல் இருக்கா? இருக்கு. இப்பதானே பார்த்தோம், ஞானம் சுருங்கிறது, ஞானம் விரியறது பார்த்த போனோம். அப்ப ஞானம் சுருங்கிறது விரியறது அப்ப என்னன்னா ஞானம் நீளமா இருக்குமா சுருங்குமானா? அந்த சுருக்கம் கர்மத்தால சுருங்கிறது, அதை கர்மம் போயிடுச்சுன்னா விரியதுன்னு பார்த்து போனோம். இதெல்லாம் உண்டு. ஞானம் என்பது இன்னொன்னு பார்த்துருமே, ஞானம் என்பது 0 to 90 வரைக்கும் பார்த்துருக்க போனோம். ஒண்ணுமே ஞானமே இல்லை, எதுவுமே இல்லைன்னா கல்லு கட்ட போல இருக்கும். ஓரளவுக்கு 90% ஞானம் வந்துருச்சோன்னா பிரம்மா போல இருக்கும். பிரம்மம் இல்லை, பிரம்மா அப்படின்னு பார்த்த போனோம். அப்ப வெவ்வேறு சுருக்க பிரிவுகள் அதுக்கு வருதணும். அப்ப 0% இருந்து 90% வரைக்கும் மாறுபட்ட நிலைகள் வருதணும். அந்த மாறுபட்ட நிலைகள் வந்தாலே அதுக்கு திரவியம். மாறுபட்ட நிலைகள் இருக்கணும். கூடவே இருந்த இடத்துல இருந்து கண்ணுக்கு போய், கண்ணில் இருந்து விஷயத்துக்கு போய்,
விஷயத்திலிருந்து கண்ணு வந்து வேற எடுக்கிறார். முதல்ல மாறுபட்ட நிலை மட்டும் இல்ல, தர்மபூத ஞானம் அப்படி திரும்பிட்டே இருக்கு இல்லையா, போயிட்டே இருக்கு. எப்படி சாமி போறது? முதல்ல என்ன ஆகுது, இந்த இடத்துல இருந்து கண்ணுக்கு போறது, கண்ணிலிருந்து விஷயத்துக்கு போறது, விஷயத்திலிருந்து மறுபடியும் கண்ணுக்கு வருது, கண்ணுக்கு வந்து கவனக்கிரியை இருக்கு இல்லையா, போயிட்டு வருதனும். போயிட்டு வருகிறது ஒண்ணு, விரிவு ஒண்ணு, சுருக்கம் ஒண்ணு, இதெல்லாம் இருக்கிறபடியாலே வெவ்வேறு அவஸ்தைகள் அடைகிறபடியாலே தான் அதற்கு திரவியம். வெவ்வேறு அவஸ்தைகள் அடைகிறபடியாலே அதுக்கு திரவியம்னு பேர். இப்ப வெவ்வேறு நிலைகள் அடைகிறது திரவியம். மேலும் எப்போதும் ஆத்மாவை ஆசிரியத்து இருப்பதினாலே குணம்னு பேர், ஞானத்துக்கு குணம்னு பேரு. சரி, அந்த ஞானம் திரவியமாகவும் இருக்கும், குணமாகவும் இருக்கு. சரி சுவாமி, எது போல? எது போலன்னா ஒளி திரவியமாகவும் இருக்கும், குணமாகவும் இருக்கும். திரவியமாக இருக்கும், குணமாக இருக்கும். அது இது அதுவாகிறது இல்லையா, ஆவது போல ஒளி அப்படி இருக்க, திரவியமா இருக்க. ஒளி மாறுறதும் குறைச்சலா இருக்கு, அதிகமா இருக்கு, அப்ப திரவியம்னு அர்த்தம். அது அங்கேயே இருக்கு. ஒளி தனியா இருக்குமா சுவாமி? ஒளி தனியா வருதுன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாது. எத்தேவன் அண்டி இருக்கணும், அப்ப அது குணமா இருக்கணும். ஆவது போல அது போல இதுவும் ஆறுது. அப்ப ஒரு விளக்கு தன்னையும் காட்டுகிறது, மற்ற பொருளையும் காட்டுகிறது இல்லையா. விளக்க பார்க்க பார்க்க இன்னொரு சாமி விளக்கு வச்சிருக்கேன், அந்த விளக்க பார்க்கணும், இன்னொரு விளக்க கொண்டாகும். அதான் சொல்லுவல, விளக்க பார்க்கறதுக்கு இன்னொரு விளக்கு தேவை. விளக்கு என்பது தானே தன்னை காட்டுறது இல்லையா, காட்டும். விளக்குக்கு பக்கத்தில் இன்னொரு, அது மட்டும் இல்ல, அந்த விளக்கு என்ன பண்ணுனா தனக்கு பக்கத்துல இருக்கிற பொருளையும் காட்டுறது, தன்னையும் காட்டி கொடுக்கிறது, தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் காட்டுறது இல்லையா. அப்பனா அது பிரத்யக்காக இருக்கணும், தனக்கு காட்டாது, பிறர்க்குத்தான் காட்டும். விளக்கு தனக்கு விளக்குன்னு தெரியுமா? தெரியவே தெரியாது. அது விளக்குக்கு பிறருக்குத்தான் விளக்குன்னு காட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் காட்டும், தனக்கு விளக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த வித்தியாசம் தான் பிரதான. அப்பனா பிரத்யக்கு, இது தெரிஞ்சுக்கணும். அதற்கு மேல தனக்கு காட்டியது என்றாலே அப்ப அது பிரத்யக்காக இருக்கணும். தனக்கு காட்டாது, பிறர்க்குத்தான் காட்டும். இந்த ஞானம் யாரை ஆசிரியத்திற்கோ அவருக்கு தான் சொல்லணும். அதனால் ஸ்வயம் பிரகாசமாக மட்டுமே இருக்குமே தவிர தனக்கு பிரகாசிக்காது விளக்கு. ஸ்வயம் பிரகாசம் என்ன? தான் விளக்குன்னு மற்றவாளை காட்டும், தனக்கு விளக்குன்னு தெரியாது. ஆனா தனக்கு பக்கத்திலே வரம் காட்டும் ஸ்வயம் பிரகாசம். ஆக விளக்கை பார்க்க இன்னொரு உதவி வேண்டாம், தானே பிரகாசிக்கும். தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளையும் பிரகாசப்படுத்தும். விளக்க வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பொருளுக்கு தேடணுமான்னு இல்லையே, நல்லா பிரகாசப்படுத்த இல்லையா. இந்த விஷயத்த ஞாபகம் வந்தபடியே திருப்பாவையில குத்துவிளக்கரிய பாசுரம், அந்த குத்துவிளக்கிற பாசுர வியாக்கியானத்துல பெரியவாச்சாமியில ஒரே ஒரு வார்த்தை எழுதுறார், அந்த ஒரு வரி எழுதியிருக்க இதே விஷயத்த. அங்கங்க இந்த மாதிரி சாஸ்திர வாக்கியங்களா வந்துட்டு இருக்கும், நாம கிடு 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 வியாக்கியானத்தை வாசிட்டு போயிட்டே இருக்கும். குத்து விளக்கிற பாசுரத்துல எடுத்திருக்காரு. என்ன எடுத்திருக்காருன்னா, தனக்கு பிரகாசமாகவும் அவனுக்கு பிரகாசமாக இருக்கும் குத்து விளக்கேன்னு எடுத்திருக்காரு. இந்த வார்த்தை தான் போட்டிருக்காரு. தனக்கு பிரகாசமாகவும் பிரகாசமாக ஆகவும் அவனுக்கு பிரகாசமாக இருக்கும் குத்து விளக்கே அப்படின்னு இந்த வார்த்தையை பெரிய வார்த்தை எடுத்திருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குத்து விளக்கு என்ன பண்ணும்? தன்னை தானே வெளிப்படுத்தும், மற்ற பொருளையும் வெளிப்படுத்தணும். அப்ப இந்த குத்து விளக்குன்னு யாரு தெரியுமா சொல்றாரு? நப்பின்ன பிராட்டி சொல்றார். பெரியவாச்சி, குத்து விளக்கரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ன பஞ்ச சைனத்தின் மேலேடி கொத்தலர் பூங்குடன் நப்பின்னை கொங்கை மேல் எடுத்துக்கணும். அப்ப அந்த நப்பின்ன பிராட்டி தான் குத்து விளக்கு எடுத்துக்கார். குத்து விளக்குடைய சுபாவம் என்ன? தன்னை காட்டும், மற்ற பொருளையும் காட்டணும். தான் குத்து விளக்குன்னு குத்து விளக்கு காட்டிடும், தனக்கு பக்கத்தில் கூட பொருளையும் காட்டுறதுனும் அதை வெளிப்படுத்தணும், மற்ற பொருளையும். இப்ப நப்பின்ன பிராட்டி தான் குத்து விளக்கு. ஏன்னா பிராட்டிய பத்தத்துக்கு மற்றொன்றின் உதவி தேவையா? இப்ப விளக்கு தெரிஞ்சுக்கணும், சுவாமி விளக்கு தெரியணும், இன்னொரு விளக்க கொண்டுவாங்க, நான் விளக்கு பாக்குறேன் அப்படின்னா, சுவாமி அதுவே விளக்கு சுவாமி, அந்த விளக்கு நல்லா எரிஞ்சின்னு இருக்கு, பிரகாசமா இருக்கா, அதுக்கே இன்னொரு விளக்கு எப்ப போனோம்? அதே போல நப்பின பிராட்டி தான் குத்து விளக்கு. அப்ப நப்பின பிராட்டியை பற்றுவதற்கு
இன்னொரு உதவி தேவை என்ன தேவையில்லையே. ஆனா பகவானை பத்துவதற்கு பிராட்டி உதவி, பிராட்டி உதவி வேணும் இல்லையா. ஆக தாயார் அவளே தன்னை காட்டுவாள். ஆனால் பகவானை பற்றுவதற்கு தாயார் உதவி தேவை. அப்ப விளக்கு தன்னையும் பிரகாசிக்கப்படுத்தும், பொருளையும் பிரகாசிக்கப்படுத்தும் இல்லையா. அதே போல நப்பின்ன பிராட்டியும் தானே நமக்கு இருக்கிறான்னு சொல்லுவோம். இது போல வெந்நீரை ஆற்றுவதற்கு தண்ணீர் வேணும். தண்ணீர் ஆற்றுறது தான் தண்ணீர் இருக்கு, அதுவே குளிர்ச்சியா தானே இருக்கு. தண்ணீர் ஆற்றுறதுக்கு அதுவே அமையும் இல்லையா. அப்ப என்ன இருக்கும், வெந்நீரா கொதிக்கிறார் பெருமாள். நம்முடைய கர்மாவை பார்த்து, நம்முடைய நிலையை பார்த்து, இத்தனை சாஸ்திரத்தை கொடுத்து ஆழ்வார்களை பிறப்பெத்து வச்சு இப்படி பாழா போயிட்டு இருக்கானே, இப்படி சொல்லத்தை கேட்க மாட்டேன்றானே, தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கானே, எத்தனை சொல்லியும் கேட்கலையேன்னு கோவம் வந்துட்டு அவர் வெந்நீரா இருக்கார். அந்த வெந்நீரா இருக்கச்சே அந்த வெந்நீரை ஆத்திரமானும் நப்பின்னையோ தண்ணீர். அதனால இது இவருக்கு என்ன பண்ணா, இவளுக்கு தண்ணீரா இருக்கா சுவாமி, இவளே ஆத்திரமானா, இவள் ஆத்த வேண்டாம், இவள் ஆத்த வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன்னா அந்த வெந்நீரை ஆத்திரத்துக்கு தான் தண்ணீர் வேணும். அப்ப விராட்டி என்னவா இருக்கா, குத்து விளக்கா இருக்கா. அதனாலதான் நப்பின்ன நங்காய் திருவே துயிரடான்னு. அப்ப தன்னையும் விளக்குவதா இருக்கும், தானே ஒரு விளக்கு, தான் மற்றொன்றை விளக்குவதா இருக்கும், தன்னையும் விளக்குவதா இருக்கும். குத்து விளக்கு, குத்து விளக்கு தனக்கு தான் குத்து விளக்குன்னு நமக்கு காட்டுறது, பக்கத்துல இருக்கிற வஸ்துவையும் காட்டுறதுணும். அதே போலதான் பிராட்டி பண்றான்னு பாசனம். ஆக தான் எதை ஆசிரியத்திருக்குமோ அதற்கு மட்டும்தான் பிரகாசிக்கும், மற்ற பேருக்கு பிரகாசிக்காது. இது அடியேனுக்கு இது விளக்கு என்பது தெரியும். இன்னொரு விஷயம், இந்த விஷயம் முடிஞ்சிருத்து, விளக்கு விஷயம் முடிஞ்சிருத்து. சரி, இப்ப அடியேன் ஒரு வஸ்துவை தெரிஞ்சுட்டேன். இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியுமா, இன்னொருத்துக்கு தெரியுமா? சுவாமி, தர்மபூத ஞானம் அடியனுக்கு தான் இருக்கு, அவளுக்கு இருக்க தர்மபூத ஞானத்தை அவ தெரிஞ்சுக்க போறா. என்னுடைய தர்மபூத ஞானத்தை இன்னொருத்தர் தெரிஞ்சுக்க முடியுமா? படிக்க முடியாது. உங்களுடைய தர்மபூதத்தின் ஞானத்தால் அடியன் தெரிஞ்சுக்க முடியும்னா தெரிஞ்சுக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அடியனுக்கு இது விளக்கு என்பது அடியனுக்கு தான் தெரியும். சரி சுவாமி, இவருக்கு அவருக்கு விளக்குன்னு தெரியாதா? நான் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன் சுவாமி, அடியனுக்கு விளக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், அவளுக்கு விளக்கம் தெரியும்னு நான் சொல்லப்படாதா? சொல்லாமே. அப்ப அவளுக்கு தெரியுன்றது எனக்கு தெரிஞ்சிருக்கேன்னா அவளுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு எப்படி நீ தெரிஞ்சுட்ட? எப்படி தெரிஞ்சுட்ட? உன்னுடைய தர்மபூத ஞானத்தால தெரிஞ்சு, உன்னுடைய தர்மபூத ஞானத்தாலே அவளுக்கு விளக்குன்னு தெரிஞ்சிட்டு அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கல. என்னுடைய தர்மபூத ஞானத்தால விளக்கு நான் தெரிஞ்சுட்டேன். அதே போல அவளுக்கும் தர்மபூத ஞானம் உண்டு, அதனால அவ தெரிஞ்சுட்டு இருப்பா என்கிற அனுமானித்த வழியா தெரிஞ்சுக்கிறேன். அது அனுமானிக்கம். அனுமானிக்க உண்டணும், பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம்னு பார்த்து போனோம். அது அனுமானம், அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறேன். அப்ப என்னுடைய தர்மபூத ஞானத்தால அவ தெரிஞ்சுக்கல, அவளுடைய தர்மபூத ஞானத்தால தெரிஞ்சுட்டான்னு அனுமானிக்கிறேன். ஏன்னா அவளுடைய தர்மபூத ஞானத்தால நான் தெரிஞ்சுட்டேன் நான் சொன்னேன், நான் தெரிஞ்சுட்டேன் நான் சொன்னேன்னா அவ தர்மபூத ஞானம் எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தர்மபூத ஞானம் இருக்கோ அதே போல அவளுக்கு இருக்கணும், அதனால அவ தெரிஞ்சுட்டு இருக்கான்னு அனுமானிக்கிறேன். இதுதான் முக்கியம். ஆனால் உண்மையில் உங்கள் ஞானம் தான் உங்களுக்கு விளக்கு என்று சொல்லுவோம். என்ன பார்த்துக்கோ, நம்முடைய ஞானம் தான் நமக்கு விளக்குன்னு சொல்லுமே தவிர அது மற்றவர்களுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. மற்றவர்களுக்கு தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பே கிடையாது. அப்ப அடியேன் இந்த விளக்க பார்க்கும்போது இது விளக்கு என்று அவருக்கு தெரியும் என்ற ஞானம் பிரகாசப்படுத்தாது. என்னுடைய தர்மபூத ஞானம், சுவாமி நீ தெரிஞ்சுட்டு தர்மபூத ஞானம் ஓ நீ தெரிஞ்சுட்டு வரணும், அவளுக்கும் தர்மபூத ஞானம் இருக்கு அவளுக்கும் தெரிய வைக்கிறேன்னு சொல்லுமான்னா சொல்லாது, அது சொல்லாது. இது விளக்கு என்று எனக்குத்தான் ஞானம் பிரகாசப்படுத்துவே தவிர மற்றவாள் அவளுடைய தர்மபூத ஞானம் அவளுக்கு தான் பிரகாசப்படுத்தும், மற்றவாளுக்கு பிரகாசப்படுத்தவே படுத்தாது. அதனாதான் அறிவு இருக்கா புத்தி இருக்கான்னு கேட்கிறார். புத்தி இருக்கான்னு கேட்கிறாரு சுவாமி, ஒரு இருந்தா கொஞ்சம் கொடுமை அப்படிமா. இவருடைய புத்தி அவர் கொடுக்க முடியாது, இவருக்கு புத்தி. அதான் சொன்னேன், தர்மபூத ஞானம் அவளுக்கு தான் பிரகாசப்படுத்த மற்றவாளுக்கு பிரகாசம். ஆனா ஒன்னாகவே இது விளக்குன்னு இவருக்கு தெரியுது எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னா, அந்த புரிஞ்சுக்கிட்டா எதனால தெரிஞ்சுட்டேன்னா அது ஞானத்தால தெரிந்து கொள்ள அனுமானத்தால தெரிஞ்சு. என்னுடைய தர்மபூத ஞானம் இருக்கு,
அவருக்கும் தர்மபூத ஞானம் இருக்கு. என்னுடைய தர்மபூத ஞானத்தால அவருக்கு தர்மபூத ஞானம் இருக்கிறபடியாலே அவர் தெரிஞ்சின்றார் அப்படின்னு நான் அனுமானிக்கிறேன். அவர் தர்மபூத ஞானத்தால தெரிஞ்சிருந்தான்னு என்னுடைய தர்மபூத ஞானத்தை வச்சுண்டே நான் தெரிஞ்சுக்க முடியாது, அனுமானிக்கிறேன். அந்த அனுமானிக்கக்கூடியதான் தெரிவிக்கிறார். எப்ப என்னுடைய ஞானம் இது விளக்கு என்று சொல்லித்தோ அப்ப இவரும் அந்த ஞானம் உடைய ஜீவாத்மா தானே. எனக்கு அதே ஞானம் தானே இருக்கு, அவருக்கு அதே ஜீவாத்மா தானே, அதே விளக்கு தானே இவர் கண் முன்னாடி இருக்கு. அதனால இவருக்கு கண்டிப்பா விளக்கு தெரியணும் என்று இத்தனை யூகத்தை பண்ணி கொண்டுதான் அவருக்கு விளக்கு தெரியும் என்று அனுமானித்து யூகம். என்ன யூகம்? எனக்கு விளக்குன்னு தெரியறது என்னுடைய தர்மபூத ஞானத்தால, அவருக்கும் தர்மபூத ஞானம் இருக்கு, ஏன்னா அவரும் ஜீவாத்மா. அதனால அவர் யூகிக்கிறார். அதனால அவர் தெரிஞ்சிருப்பார்னு அனுமானத்தை தெரிஞ்சுக்கிறார். ஆக இதை அனுமானத்தால் தெரிஞ்சு கொண்டேனே தவிர எனக்கு விளக்கென்று அறிவிக்கும் ஞானம் அவருக்கு அறிவிக்காது. ஏன் இதை எடுக்கிறாருன்னா, இந்த தர்மபூத ஞானம் எனக்கு தான் வேலை செய்யுமே தவிர மற்றவாறு பண்ணாது. உங்களுடைய தர்மபூத ஞானம் உங்களுக்கு தான் வேலை செய்யும். உங்களுடைய ஒருத்தருக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன், அவளுக்கு தான் வேலை செய்யும், மற்றவாருக்கு பண்ணாது. இப்ப மற்றவாருக்கு பண்ணாதுன்னா அவர் என்னவா சுவாமி விளக்குன்னு தெரிஞ்சுட்டாருன்னா அனுமானிச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு தர்மபூத ஞானம் இருக்கு, என்னுடைய தர்மபூத ஞானம் இருக்கு. என்னுடைய தர்மபூத ஞானத்தால அவருக்கு விளக்கு தெரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய தர்மபூத ஞானம் எனக்கு தான் விளக்குன்னு பிரகாசப்படுத்துமே தவிர அவருக்கு என்னுடைய தர்மபூத ஞானம் அவருக்கு இது விளக்குன்னு பிரகாசப்படுத்துவானா? பிரகாசப்படுத்தாது. அதே போல அவருடைய தர்மபூத ஞானம் இது விளக்குன்னு எனக்கு பிரகாசப்படுத்துமான? பிரகாசப்படுத்தாது. அப்ப இது விளக்குன்னு அவர் தெரிஞ்சின்றார் எப்படி சொல்றாரு? அனுமானித்து தான் சொல்றாரு அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆக அவருக்கு விளக்கு அறிவிக்க ஞானம் அறிவிக்காது. ஆனால் விளக்கு என்று அவருக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா, அனுமானம். ஆனால் இதுல என்னன்னா, விளக்கு என்ற ஞானம் வந்தால் போலே என் ஞானத்தால் அவருக்கு வராது. அதற்கு விளக்குங்கிற ஞானம் எனக்கு வந்தா போல என் ஞானத்தால் அவருக்கு வராது. நல்லா பாருங்க. அதே போல அவரின் ஞானத்தால் இது விளக்குன்னு தெரிஞ்சு கொண்டார் இல்லையா, அந்த ஞானத்தை இது விளக்குன்னு எனக்கு தெரியாது தானே முடியும். அபாவாளுடைய தர்மபூத ஞானம் அபாவாளுக்கு தான் வேலை செய்யவே தவிர மற்றவாளுக்கு கிடையாது. சரி, அப்ப எனக்கு விளக்கு தெரிஞ்சபடியாலே அவருக்கு விளக்கு தெரியணும் என்று அனுமானித்தேன். இதுதான் தெரிந்து கொள்ள முடியும். சரி, இதெல்லாம் சின்ன விஷயம்தான். ஆக அவருக்கு இருக்கும் ஞானம் அவருக்கு உணர்த்துகிறது. என் ஞானம் என்னுடைய இந்திரியங்களுக்கு சன்னிகர்ஷம். என்னுடைய ஞானம் என்னுடைய இந்திரியங்களுக்கு, என் இந்திரியங்களுக்கு சன்னிகர்ஷம். அதுதான் எனக்கு உணர்த்தும். குறுக்கே அவனுக்கு உணர்த்தியது என்று உணர்த்தாது. அவர்களுக்கு தெரியும் போல் இருக்கு என் ஞானத்தால அப்படின்னா அதெல்லாம் உணர்த்த வருது. ஆனாலும் எனக்கு தெரியுது, ஆனாலும் அவர் தெரிஞ்சுட்டு இருப்பார். சுவாமி தெரியுது. என்னால் தெரிஞ்சுக்கிறார் அனுமானத்தால். ஏன் இது 4 தடவை சொல்றேன்னா, நான் தான் சுவாமி சொல்லி கொடுத்தேன், அதனால்தான் தெரிஞ்சுட்டார். என்னுடைய ஞானத்தால் தான் தெரிஞ்சு கொடுக்குறானே, ஞானத்தால் அல்ல அனுமானத்தால் தான் தெரிஞ்சுக்கிறேன். ஆக அனுமானம். ஆக அறிவு ஒன்றே விஷயமாகவும் விஷயீகாகவும் இருக்கும். விஷயமாகவும் இருக்கும், விஷயீ ஆகவும் இருக்கும். அதாவது பொருளைத்தான் கிரகிப்பதாகவும் இருக்கும், தானும் கிரகிப்பதாக இருக்கும். 2 இருக்கு பாருங்க. தானும் தான் 2 இருக்கு. தானும் கிரகிப்பதாக இருக்கும், தான் கிரகிப்பதாக இருக்கும். இது 2 உண்டு தெரியும். இப்ப அடுத்தது சரி சுவாமி, அடுத்தது என்ன? இன்னும் கொஞ்சம் மேல ஏத்துறாரு. தர்மபூத ஞானத்தை ஒவ்வொரு இதுவரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஒவ்வொரு நிலையிலும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் மேல ஏத்துறாரு. என்ன ஏத்துறேன்னா, இப்ப சொல்றது ராமானுஜருடைய சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அந்த சம்பிரதாயத்தினுடைய ஆணித்தரமான கொள்கையை சொல்றார். இந்த கொள்கையை வச்சுண்டுதான் சுவாமி ராமானுஜர் இந்த சம்பிரதாயம் என்று மொத்த மாளிகையை கட்டினார். இந்த கொள்கை வச்சுதான் கட்டினார். அப்படின்னா இந்த கொள்கை எங்கிருந்து எடுத்துக்கார்? சாஸ்திரத்திலிருந்து எடுத்துக்கார். சுவாமி ராமானுஜர் எடுத்திருக்கார். ஏன்னா புரியத்துக்காக சொல்றேன். எக்ஸலண்டான ஆர்குமெண்ட் இது. ஆனா நமக்கு மேலெழுந்த வாரியா பார்த்து தப்பு மாதிரி தோணும். புரியத்துக்காக சொல்றேன். எம்பெருமானா என்ன சொல்றேன்னா, எல்லா ஞானமும் உண்மை ஞானமே. புரியத்துக்காக சொல்றேன். எல்லா ஞானமும் உண்மை ஞானமே. இதுதான் சுவாமியுடைய முக்கியமான கொள்கை. எல்லா ஞானமும். ஏன்னா உலகத்துல சில பேர்லாம் சொல்லுவாங்க பொய் ஞானம்,
இதெல்லாம் பொய் ஞானம் சுவாமி, இதெல்லாம் அசத்தியம் சுவாமி, இதெல்லாம் பொய் ஞானம். எது போல சொன்னா, காணல் நீரை போல. நம்ம ஹைவேஸ்ல போயிட்டு இருப்போம், கார்ல போயிட்டு இருப்போம், இல்லை வண்டியில போயிட்டு இருப்போம், இல்லை நடந்து போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க. மத்தியானம் 2 மணிக்கு அங்க தூரக்க தண்ணி இருக்க மாதிரி அதான் காணல் நீர். கிட்டக்க போனாக்கு இருக்க இல்லையோனோ, அந்த காணல் நீரை போல இது பொய். காயமே இது பொய்யடா, காற்றடித்த பையடா, இதெல்லாம் வேற சொல்லிட்டு இருக்கட்டும். அப்படி அதுக்கு அர்த்தமே வேறு, அது வேற அர்த்தத்தை கடைபிடிக்கிறார். இருக்கட்டும், காணல் நீரை போய் பொய்ன்றா இல்லையா? ஆனா சுவாமி சொல்றது அந்த ஞானமாக இருந்தாலும் அது உண்மை இல்லை, அந்த காணல் நீரும் உண்மை இல்லை. சரி சுவாமி, இதனால் என்னென்ன ஆபத்தெல்லாம் வரப்போறது நான் பார்க்க போறேன் பாருங்க. என்னென்ன ஆபத்து வரப்போறது பார்க்கணும். ஒரு ஒண்ணுமில்லை, ஒரு முத்துச்சிப்பி இருக்கு. அந்த முத்துச்சிப்பி இருக்கணும், கிழிஞ்செல்லாம் இருக்கணும். கடல்ல இருந்து வெளில வரதுக்கு முத்துச்சிப்பி. அந்த முத்துச்சிப்பி பார்த்தேன், அதுல ஒரு பொருள் இருக்கிறது. ஞானம் வந்துடுத்து, இது முத்துச்சிப்பி அப்படின்னு ஞானம் வந்துடுத்து. அந்த ஞானம் வந்த வரைக்கும் உண்மை, அந்த அறிவும் உண்மை, இது பிரமாணம் தான். ஆனா எந்த ஞானமாக இருந்தாலும் உண்மைன்றாரு. உண்மை என்பது என்ன தெரியுமா? அறிவுக்கு ஊற்றுவாயாக இருக்கக்கூடியதுன்னா உண்மை. சரி, உண்மை அறிவுக்கு கருவியாக இருக்கும். ஒரு கல்லை பார்த்தேன், ஒரு பொருள் இருக்கிறது, உண்மை அறிவு பிறந்தது. ஆனால் அதற்கு மேல ஏற்படுதெல்லாம் உண்மையாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. பிரியத்துக்காக சொல்றேன். இது முத்துச்சிப்பி இருக்கு இல்லையா? முத்துச்சிப்பியை மேலோட்டமா பார்த்தேன். மேலோட்டமா பார்க்கறச்சு இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது. அந்த காலத்துல இந்த முத்துச்சிப்பியை தான் பிரதானமா ஸ்ரீபாஷத்தில் எடுத்திருக்காரு எக்ஸாம்பிளுக்கு. ஏன்னா அன்னைக்கு முத்துச்சிப்பிலாம் மேல வெள்ளை சரிகையா இருக்கும். மேல எப்படின்னா வெள்ளை சரிகை போட்டா போல பல 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 முத்துச்சிப்பி இருக்கும். இருந்தா சொல்லுங்க, அப்படி எனக்கு தெரியல, இருக்கலாம். ஆனா அன்னைக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு. திருச்சங்கனித்துறை அப்படின்னு இருக்கு இல்லையா? திருச்சங்கனித்துறை சங்குகள்லாம் நிறைய வந்து அங்க தங்குமா. இங்க இருக்கு ஆழ்வார் பண்ண எங்க தங்கு இருக்குதா இருக்குன்னா அந்த காலத்துல இருக்கு. அதுதான் பேரே திருச்சங்கனித்துறைன்னு பேர். இருக்கட்டும். அதே போல இங்க என்ன பண்ணிருக்காருங்க, இங்க இந்த முத்துச்சிப்பியை பார்த்தேன், மேலோட்டமா பார்த்தா என்ன தெரியுது? அதுக்குள்ள கூட வெள்ளை சரிகை போட்டா பல பல பண்ணு இருக்கணும், பல பண்ணு இருக்கணும். உடனே ஒருத்தர் சொன்னார், அடியேனே சொன்ன வச்சுக்கணும். நான் பார்த்துட்டு சுவாமி இது வெள்ளி இல்லை, முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளின்னு நினைச்சேன், இது உண்மையா? சுவாமி இது போயிட்டான சுவாமி, இது உண்மையானா? அதாவது நாம் ஒரு பொருளை பார்த்து அது எல்லா விஷயம் தெரிஞ்சு கொள்வதற்கு முன்னாடி அது ஒரு பொருள் என்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த பொருளுடைய உள்ளுடைய பொருள் தெரியல, உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பொருளை பார்த்தேன், மேலே விழுந்தார பார்த்தேன், மேலே விழுந்த வாரிய பார்த்தோன்னா அது சொன்ன விஷயம் தப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த விஷயம் உண்மைன்றார் சுவாமி. இதுதான் ரொம்ப முக்கியம், உண்மைன்றார். அந்த ஞானம் வரையில் உண்மை. ஏன்னா முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளின்னு சொன்னோம், அந்த ஞானம் வரையில் உண்மைன்றார், அது பிரமாணம். ஆனா அதன் பிறகு என்னென்ன ஆகும்னா, என்ன ஆகும்? அந்த இடத்துல நான் பார்க்கறச்சே முத்துச்சிப்பியா இருட்டால பார்த்திருப்பேன், இல்ல என் கண்ணு ஒழுங்கா இருந்திருக்காது பார்த்திருப்பேன், வெளிச்சம் சரியா இருந்தா பார்த்திருப்பேன், இல்ல எனக்கு யார் பேர்லயோ சண்டை இருக்கிறதுனால ஏதோ சொல்லிப்பேன், அதனால முத்துச்சிப்பிய வெள்ளின்னு அப்படின்னு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஆபத்து என்னன்னா, அந்த விஷயத்திலேயோ அல்லது அந்த சூழ்நிலையிலேயோ தோஷம் இருக்கு அப்படின்னா, வெளிச்சத்தில் தோஷம் இருக்கலாம், கண்ணில் தோஷம் இருக்கலாம். அப்ப அந்த தோஷம் எங்கேயாவது இருந்தால் அப்ப அப்பிராமானியம் வந்துவிடும். அது வரையில் அந்த ஞானம் பிரமாணம் தான். கயத்தை பார்த்து பாம்புன்னு சொன்னேன், ராத்திரி இருட்டு கயத்தை பார்த்துட்டேன், பாம்புன்னு சொன்னேன். இதோட விஷயம் நாளைக்கு நல்லா விவரிக்கிறேன். பாம்புன்னு சொன்னேன், இப்ப அது உண்மையா பொய்யா? சுவாமி அது கயிறு முதல்ல தெரியாது, முதல்ல தெரியவே தெரியாது. பாம்புன்னு பயந்துட்டு கதை வேற சாத்திட்டு அப்படியே நடுங்கின்னு இருக்க, ஒவ்வொருத்தர் பாம்பாட்டி கூப்பிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இது உண்மையா பொய்யா? சாமானிய நோக்கத்துல என்ன சொல்லுவா? பொய் சுவாமின்னு வரா. சுவாமி சொல்றது இது உண்மைதான், அது தெரிஞ்சு கொள்ளும் அளவிற்கு இது உண்மைதான், அது பொய்ன்னு சொல்லாதுன்ற. ஏன்னா இப்ப கயத்தை பார்த்து பாம்புன்னு சொன்னானோ, அந்த வாசல்ல ஒரு தூண் இருக்கு, அந்த தூணை பார்த்து பாம்புன்னு சொன்னானோ, இருட்டுலதான் இருக்கான், ஏன் சொல்லல? அப்ப பாம்புக்கும் கயத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும், வடிவில சம்பந்தம், ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும். அது உண்மையா பொய்யா? இதுதான் பிரதானம்
சுவாமி எடுத்துள்ளது இதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த தோஷம் எங்க இருக்கோ அந்த தோஷம் இல்லாத வரைக்கும் அது பிராமாணியம் தான். அதுவரை அந்த ஞானம் பிரமாணம் தான், உண்மைதான். ஆனால் தோஷம் இருப்பதினால் உண்மைன்னா எடுத்து போயிடுத்து. தோஷத்தை நீக்கிட்ட உண்மையாகி விடும் அப்படின்னு தெரியுது. அதனால் எந்த ஞானமா இருந்தாலும் பிரமாணம் தான், எந்த ஞானமா இருந்தாலும் பிரமாணம் தான். மேலும் அது எப்பவுமே ஸ்வயம் பிரகாசமாக தான் இருக்கும். கயத்தை பார்த்து பாம்புன்னு பிரமித்தேன்னா அதற்கு பிரமஸ்தலம்னு பேரு. பிரமஸ்தலம்னு பேரு. பிரம்மம் பிரம்மம்னது பிரம்மம்னது ஒன்றை மற்றொன்றாக மயங்குவது. பிரம்மம் வேறு பிரம்மம் வேறு, பிரம்மம் வேறு பிரம்மம் வேறு, பிரமா 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 வேறு, பிரேம அதெல்லாம் வேறு. இது ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே கிடையாது. பிரமம் என்றால் மயக்கம், ஒன்றை மற்றொன்று நினைக்கிறவனோ. பிரமான்னா புத்தி, பிரம்மம்னா இது ஸ்ரீமன் நாராயணன், பிரம்மான்னா நான்மகன் தெரியுது. அப்ப பிரேமம்னா அன்பு, காதல், அவா, வேட்கை தெரியுது. ஆக எந்த ஞானமாக இருந்தாலும் ஒளிவுகள் நன்னா ஒளிவிடக்கூடியதுதான் அது. இப்ப நான் விசாரம் பண்ணது தர்மபூத ஞானத்தை பற்றி விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப ஸ்வயம் பிரகாசம் என்று நிரூபிக்கணும். அப்படின்னு ஏன்னா இன்னொருத்தர் என்ன சொல்றான்னா தர்மபூத ஞானம் அஸ்வயம் பிரகாசம், தானே ஒளிவிடாதுன்றார். ஒருத்தர் சொன்னார் இல்ல இல்ல தானே ஒளிவிடும். என்னவா ஒளிவிடுறது? எக்ஸலண்டான ஆர்குமெண்ட் பண்றார். என்னன்றது நாளைக்கு பார்ப்போம். நாளை காலத்தால ஸ்ரீமத் பாகவதம் காலட்சேபம் உண்டு. அதே நாளை சாயங்காலம் அதே பிரகாரம் 5 மணிக்கு இந்த தீர்த்த மத தீபிகம் உண்டு. அவசியம் அவர்களை பிரார்த்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கும்படி பிரார்த்தி. ஆழ்வார் பெருமானாச்சி ஆச்சாரியம் பாகவதாலும் திருவடிகளே சரணம். நல்லா புரிஞ்சிருக்கும், ஒன்றும் கட்டமே கிடையாது. ஆனா கட்டம்னு சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு நான் புரிஞ்சுக்கலாம். அரியன் சுவாமி, இப்போ குழந்தைகள்கிட்ட எல்லாம் அந்த தர்மபூத ஞானம் எப்படி இருக்கும் சுவாமி? அது ரொம்ப சுருங்கி இருக்கும் இல்லையா? அப்போ அது வெளியில இருந்து தானே சுவாமி கத்துக்கிறது ஒவ்வொன்னா? கரெக்ட். அது கர்மத்தினடியாக தானே அது வருது. எல்லா குழந்தைக்குமே எல்லாமே வருதா? இல்லையே. இல்ல. எல்லா குழந்தையும் பெரியவளாச்சுன்னா எல்லாருமே ஞானத்தோடு இருக்காளா? இல்ல இல்ல இல்லையே. அந்த ஞானம் இந்த வயசுக்கு அப்புறம் தான் வரணும். இந்த வயசுக்கு அப்புறம் தான் வரணும். சில பேருக்கு ஞானம் பிஞ்சாய் படித்தாலை ஆண்டாள் 5 வயசுலயே ஆண்டாளுக்கு வந்திருக்கு அந்த ஞானம். பராசர பட்டுக்கு அந்த ஞானம் வந்திருக்கு. சில பேருக்கு 60 வயசானாலும் அந்த ஞானம் வரல. என்னமா சொல்லலாம், அவருடைய கர்மம். இப்ப பராசர பட்டுக்கு வந்திருக்கணும், அவர் கர்மம் நன்னா இருக்குன்னு அர்த்தமான அவர் அவதார புருஷார், மகானமான ஞானம் வந்திருக்கு அவளுக்கு. அதனால இவாளுக்கு இப்படி வந்திருக்குன்றதுக்காக தர்மபூத்த ஞானத்தை குறை சொல்ல முடியாது. தர்மபூத்த ஞானம் எதுக்குமே பிரகாசமா தான் இருக்கும். அவளுடைய கர்மத்துக்கு தகுந்தாற் போல புரியற்கா சொல்றேன். ஆத்மாவுடைய ஞானம் பியூர், அண்ணா பிரகாசமா ஆனந்தமா இருக்கும் ஆத்மாவுடைய ஞானம். ஆனா அந்த ஞானத்துடைய வெளில வரதனும் அதுலதான் எல்லா மாற்றங்களும் வரும். எப்படி வரப்போறதுன்னு பின்ன மேல காமிக்க போறாரு என்னன்னு. அரியன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவரே திருடி பேச்சுக்கிற சுவாமி. சுவாமி கரண்ட் போயிடுது சுவாமி, டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. அரியன் சுவாமி நீ கிளம்பி போனதுனால அரியன் சுவாமி அது அப்படியே கரண்ட் ஆஃப் பண்ணோடனே டக்கு நெட் கட் ஆயிடுச்சு சுவாமி. அரியன் சுவாமி நாளைக்கு விவரம் சொல்றேன். சமைக்கிறேன் சுவாமி. நன்னா கேட்டுட்டு இருந்தா அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆனோன்னா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சுவாமி. அரியன் சுவாமி நாளைக்கு பாத்துக்கலாம், ஒரு நாள் தானே. ராமானுஜதாசன் சுவாமி. அடியேன் சுவாமி திருவடி சேவிச்சுக்கிறேன். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நாளைக்கு காத்தால 10 மணிக்கு உண்டு, மறுபடியும் சாயங்காலம் 5 மணிக்கு உண்டு. தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன்.